Welcome to our show. This podcast is being presented to you by Barking Buddhas. சங்கர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா உனக்கு வந்துட்டு ஒரு விஜிலாண்டி இருப்பான். அவன் நிறைய பேர்த்த டிஃப்ரெண்டா கொல்லுவான். அந்த கொல்றதுங்கிறது ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் த ஸ்கிரீன் பிளேயா இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு ஃபேவரட் கில்ஸ் பீட் ஃப்ரம் ஜென்டில்மேன்ல இருந்து இந்தியன் 2 வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கில் எது? எனக்கு வந்து அட்மோஸ்ட் ஃபேவரட் கில் வந்து தொப்புள் தான். தொப்புள் கில்லிங் தான். எனக்கு தெரிஞ்சிச்சு, எதுன்னு தெரிஞ்சிச்சு. தொப்புள் கில்லிங் தான் பிரதர். நான் வந்து தியேட்டர்ல உட்காந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ போயிட்டேன். உட்காந்து ஒரு மாதிரி திராபையா போகுது. கமல் வந்துட்டான். ஏதோ ஒரு சங்கர் படத்துல எப்பயுமே ஐயுமே கொஞ்சம் மொக்க படம் தான். ஆனா அங்கங்க சீக்வன்ஸ் வந்து வரிசையா அடுத்த கேரக்டர் இந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்றத வந்து அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ஆரம்பிச்ச உடனே போரிங்ன்றது தெரிஞ்சிடும். இதுதான் ஜென்ரலா ஐக்கு அப்புறம் அவரோட டெம்ப்ளேட். ஆனா இந்த படத்துல எல்லாமே போரிங்கா இருக்கு. சரி, கமல் வந்துட்டான், டக்குன்னு அங்க வந்து ஒரு சாங்கை போட்டு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் காட்டி கெத்தா வந்து கிங்ஃபிஷர் மாடல்ஸ் எல்லாம் காட்டி கேலண்டர் கேர்ள்ஸ் எல்லாம் போட்டு கெத்தா இவனை இறக்குனதுக்கு அப்புறம் ஒருத்தனை கில் பண்ண போறோம். இந்த சா படத்துல எல்லாம் விதவிதமான கில்லிங்ஸ் எல்லாம் பல டைப் செட்டப் பண்ணியிருப்பானுங்க. அந்த மாதிரி இதுல ஏதோ இன்ட்ரெஸ்ட் பண்ண போறான் போல் இருக்கு. என்ன இன்னைக்கு வர்ற இப்போ வந்து நேத்து வந்து சின்ன பையன் லோகேஷ் சும்மா லேப்டாப் வச்சு கொள்றதெல்லாம் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கான். என் விஷன் எல்லாம் வந்து இறங்குனுச்சுன்னா என்ன ஆகிறது? ஏன்னா நம்மால் அப்பயே வந்து காதலன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லிப்ட உடைச்சுக்கிட்டு அவர் பேர் என்ன ரகுவரன் வந்து அந்த கவர்னரை போட்டு தள்ளுவார். அந்த மாதிரி இனோவேட்டிவ் கைண்ட்ஸ் ஆஃப் கில்லிங்லாம் அந்த காலத்துல 1990s பண்ணியிருக்காரு. இப்போ ஒருத்தன் தொப்புள்ள ஆமா விட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணுவீங்க உள்ள போனீங்கன்னா? ஓகேவா, நீங்க வந்து எனக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. ஆனா நம்ம ஆள் வந்து அந்த சான்ஸ் கேட்கிறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு மேல விடுறதுக்கு இல்ல, நம்மால் வயித்துல விடுறதுக்கு. இப்போ நான் உனக்கு தொப்புள்ள வந்து ஒண்ணு பண்ண போறேன், பண்ணா நீ அதை பொம்பளை மாதிரி பிஹேவ் பண்ணுவ அப்படின்னு உடனே டக்குன்னு ஒரு வருமத்தை போடுறாரு. அவனுக்கு வந்து நளினமாயிடுறான். அது எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து அவர் செகண்ட்ஸ்ல வந்து அவனுக்கு மேக்கப் எல்லாம் வந்துரும்டா. எல்லாம் வரும். எப்படி வர்றது? அதெல்லாம் வந்து உனக்கு வருமத்தோட இதுடா. அந்த மாதிரி மூஞ்சி பஃபி ஆயிடும். அவன் என்னென்னமோ பண்ணுவான்டா. அவன் டக்குன்னு அந்த பொண்ணுங்க பின்னாடி போயிட்டு பொண்ணுங்கிட்ட ஒளிஞ்சுட்டு ஐயோ என்ன காப்பாத்துங்க அப்படின்ட்டு இருப்பான்டா. கால் கட்டவரல் அப்படி மாறி இப்படி ஒரு ஆர்ச் போடும் பார்த்திருக்கியா? அதுக்கு ஒரு ஷாட் வச்சிருப்பான். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது வழியா பார்ப்பான். இது வழியா இனிமே அவன் பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு உடனே சுத்தி ஓடுவான். இவன் பண்ணது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஆனா இவன் பக்காவா எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ட்ரோல் மீமாவது இது ட்ரெண்ட் ஆகட்டும்ன்றதுக்கு தான்டா பண்ணியிருக்கா. பண்ணதுக்கு அப்புறம் அவனை வந்து இப்ப நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து காட்டுவான். இவன் டக்குன்னு துப்பாக்கியை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டு ஓகேவா ஷார்ட்டை வந்து உனக்கு எப்படி வேணா வச்சிருக்கலாம். ஸ்லோ மோஷன்ல காட்டலாம், உள்ள புல்லின் பண்ணலாம், க்ளோஸ் அப் வரலாம். அவன் அப்படியே ரோபோ கழட்டுறத வந்து டாப் ஆங்கிள் இருந்து காட்டுவான். ரோபோ கழட்டுறாரு. ரொம்பவே இதா இருக்காது. அது உனக்கு அப்படியே எக்ஸ்பிளிசிட்டா அது வந்து உனக்கு செக்ஷுவலைஸ்டா தெரியணுன்றதுக்காக வச்சிருக்கான். அவன் பெல்ட்டை இது பண்ணும் போதுதான், பெல்ட்ல இருந்து கத்தி எடுக்கும் போதுதான் உனக்கு இந்தியன்ல பெல்ட்ல கத்தி வச்சிருப்பாருன்றது அது வரைக்கும் தெரியுது. அது வரைக்கும் ஒரு தொப்புல உன்னோட போறேன்னு உடனே ரொம்ப ஏவாதான் இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. நம்மளால அதுக்கப்புறம் வேற சதக்குன்னு குத்த போட்டது நம்ம ஆளுங்க எல்லாம் சேர்ந்து ட்ரெண்டிங் போட்டு நீட்டா கட்டை போட்டு மியூசிக்க போட்டாங்க. அப்படின்னு சொல்லி போட்டு மியூசிக் போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. அது செமையா பண்ணா இருந்துச்சு தியேட்டர்ல. நான் பக்கத்துல சின்ன பையன் இருக்கான், நம்மளோட ஒரு 18 வயசு பையன் இருக்கான். அவன்கிட்ட கேக்குறேன், நான் அவன்கிட்ட டைரக்டா உனக்கு அப்படித்தானே தோணுச்சு? எனக்கும் அப்படிதான் தோணுது, தப்பில்லையே, என் மைண்டே ஒண்ணு டேட்டியா இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கற ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டான்டா சங்கரு. கிங்ஃபிஷரை இவனை பார்க்கும்போது மல்லையா பார்க்கும்போது அவன் என்ன திங்க் பண்ணியிருக்கான் பாத்தியா? இவர் ஃபீமேல் மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்றதுதான் அவனோட தாட் ப்ராசஸா இருந்திருக்கு. என்னடா அது எனக்கு தெரிஞ்சு சங்கர் இல்ல பிரதர், நான் ஒரு மெட்டா ரெஃபரன்ஸ் ஒண்ணு கொடுக்கட்டுங்களா? இந்த ஹோல் படம் பார்க்கும்போது எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருந்த ஒரு மெட்டா ரெஃபரன்ஸ் என்னன்னா, இதெல்லாம் டார்ச்சர் மெத்தட் மாதிரி இல்லடா, உன்னோட செக்ஷுவல் ஃபெட்டிஷ் மாதிரி இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. எல்லா ஃபெட்டிஷையும் சேர்த்து நான் ஒரு படத்தை இப்ப எடுக்கணும். தொப்புள்ள ஆமை விடுறது, ஆமை மேல டைமண்ட் இது எம்பெட் பண்ணி அதை ஒரு தொப்புள்ள விடுறது, பையனை ஆம்பளை வேஷம் போடுறது, தாத்தாவுக்கு சிக்ஸ் பேக்ஸ் வைக்கிறது, சிக்ஸ் பேக்ஸ் மேல வந்து கையை வச்சு தடவுறது செடக்கிவா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் பீப்புள் பண்றது மாதிரி இருக்காது.
முக்கியமா நீங்க யோசிக்கணும், இவர் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ண காதலன் படம் எடுத்துக்கங்க. காதலன் படத்திலேயே தொப்புள்ள ஆம்லெட் போடுறதெல்லாம் பண்ணியிருக்காரு எங்கால. அவருக்கு அப்ப இருந்தே தொப்புள்ள ஏதோ விடுறதுங்கிறது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு தாட்டா இருந்திருக்கு. மல்லையா தொப்புல என்ன பிரதர் பண்றீங்க? எல்லாமே தொப்புள் தாங்கிறாரு அவரு. எல்லா தொப்புள் தானப்பா அப்படிங்கிறாரு. டானி, உங்களுக்கு எந்த சீக்வன்ஸ் ஃபேவரட் டு யூ? ஜெனியூனா எனக்கு வந்து ஆக்சுவலாவே பிடிச்ச சீக்வன்ஸ் ஒண்ணு இருக்கு. கில்லிங் சீக்வன்ஸ்ல, சங்கர் பட கில்லிங் சீக்வன்ஸ்ல வந்து அன்னியன்ல அந்த ஹியூமன் 65 போடுற சீக்வன்ஸ் வந்து உண்மையிலே என்ன சூப்பர் பிரதர், சீக்வன்ஸ். நான் வச்சிருந்தத. சரி, எனக்கு பரவாயில்ல. ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும் அது. ஏன்னா அது ஜெனியூனாவே அது ஆக்சுவலா நல்ல சீக்வன்ஸ். அதுக்கான பில்டப் கரெக்டா ஒர்க் ஆயிருக்கும் உனக்கு. அதாவது ஆக்சுவல் ஏ ஸ்டோரி அம்பியோட ஸ்டோரியில வந்து ட்ரெயின்ல போவாங்க. ட்ரெயின்ல ரேண்டமா இந்த மாதிரி ஒருத்தன் சாப்பாடு இது கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான், அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிறது வந்து கீ கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது இந்த படத்துல இருக்க மெயின் ப்ராப்ளமே அதுதான். ரேண்டமா எவனையும் எதுக்கோ போய் கொண்டு இருக்க, கேட்டா இவன் குவாரியில கிரானைட் கொள்ளையடிச்சான், அவன் எஜுகேஷன்ல இது பண்ணா, கதைக்கும் அதுக்கும் ரெலவன்ஸே இல்லாம போறதுனால பாதி டைம் எனக்கு வெறுப்பாகுது. அதுல வந்து ஆக்சுவலா அது ஆர்கானிக்கா பில்ட் ஆகும். ஆக்சுவலா அம்பியோட ரியல் லைஃப்ல அவன் பார்த்து அவனால தட்டி கேட்க முடியாத ஒரு பிரச்சனைய அவன் வெப்சைட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அண்ணியை நாங்க போய் கேட்கறது வந்து நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம அந்த சீக்வன்ஸே வந்து உனக்கு செம எப்படி சொல்றது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டயலாக்ஸ். ஏன்னா அது ஆக்சுவலா என்ன கேட்டா சுஜாதா, யூ வில் சி சுஜாதா இசம் இன் தட் ஹோல் சீக்வன்ஸ். அதுவா இருக்கட்டும், அந்த கொலை பண்ணதுக்கு அப்புறம் அது அந்த இதுக்கு அடியில மெசேஜ் எழுதி வச்சு அதை இவனுங்க வந்து கிராக் பண்றது, அந்த என்டையர் சீக்வன்ஸ் ஆக்சுவலா செம பீக்கா இருக்கும். அதான் ஒரிஜினலா எனக்கு வந்து ஃபேவரட் சீக்வன்ஸ் அது. ஆனா இப்ப நேத்து தான் நான் ஓடிடில படம் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஃபேவரட் சீக்வன்ஸ் வந்து ஜீரோ கிராவிட்டில எச்சி உலக கொலை பண்ற அந்த வருஷம் தான் என்னுடைய ஃபேவரட் ஆயிடுச்சு. எப்படா அது ஹியூமன் 65 டாப் பண்ண முடியும்னு நினைச்சேன். ஒரு எச்சியில மெசேஜ் எழுதுற அந்த இன்னோவேஷன் இருக்கு பாருங்க, மனுஷனை பொறிக்கிற இனோவேஷனை விட இது பெரிய இனோவேஷனா இருக்குங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் கோரியான ஆள் பிரதர். எனக்கு பிடிச்சது வந்துட்டு கபீம் குபாம் தாங்க. அதாவது அந்த அட்டைப்பூச்சி எடுத்து இதுல அடிப்பாரு இல்லையா, அவரோட தொப்பையிலே போட்டு அடி அடின்னு அடிப்பாருல்ல, ஆமா, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் brother. அது கொஞ்சம் ஸ்டெபன் பட லெவல்ல இருக்கும். ஆமா ஒரு ஆமா சூப்பரா அதுவும் இருக்கும். இல்லாம அவனை பாடி ஷேம் பண்ணிட்டு மக்களோட எல்லாத்தையும் வயித்துல வச்சிருக்கடாங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு ஏய், அதுதான் அடிச்சு knock out எனக்கும் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த ஃபீலிங். பிரதர் அது கொஞ்சம் தமிழ் சினிமால இருந்து எலிவேட் ஆகும் பிரதர். அதாவது கொஞ்சம் ஹாலிவுட் சினிமாவை நோக்கி போற மாதிரி கொஞ்சம் கோரினஸ் ஆட் பண்ணி, கொஞ்சம் அதுக்குள்ள ஒரு 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 இதை ஆட் பண்ணி, ஒரு அருகருப்பை ஆட் பண்ணி, இவனை இந்த அளவுக்கு நான் குடும்பப்படுத்துவேன்டா, அது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. பிரேக்கிங் த லா மாதிரி இருக்குல்ல, டக்குன்னு கொல்லாம இப்படி கொல்றது, அதுவும் தமிழ் சினிமாக்குங்கும் போது ஓகே சித்திரவதைங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்றாப்புல இல்ல, அது நல்லா ஆமா ஆமா இருந்துச்சு எனக்கு. உண்மையிலேயே. அதுவும் இல்லாம வந்துட்டு டிவிஎஸ் 50ங்கிறது ஒரு 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 அந்த வண்டியை வந்துட்டு யாருங்க பொல்யூட் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சோ அதை பொல்யூட் பண்ணோன்னு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தம்பி, ஏன்னா அது அது பண்ற பொல்யூஷனை விட இவன் பண்ற பொல்யூஷன் அதிகங்கிறத வச்சு இவனை அப்படி போட்டது எனக்கு ஒரு சின்ன நிம்மதி. அதுலயும் கபில் சுபாமுங்கிற அது திரிமுன் டக்கோவா அது. ஒரு ஒரு செம கோயின்சிடன்ஸ் பாத்தீங்களா? நிறைய கில்லிங் எல்லாத்துக்கும் ஃபேவரட் கில்லிங் அன்னியன் படத்துல இருந்து வருது. எனக்கு ஆக்சுவலா இப்போ நான் ஆல்டர்னேட்டா ஒரு கில்லிங் வச்சிருந்தேன் சரியா, டிஃபரெண்டா புடுத்துவோங்கிறதுக்காக. என்னன்னா இப்போ இதெல்லாமே வந்து இவன் டைரக்டா போறான், ஒருத்தர் சாக போறாங்கிறது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும்ல. அன்னியனோட கிளைமேக்ஸ்ல ஒரு செம ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பான். அவன் அவன் திருந்தி நந்தினி கூட இங்க போயிட்டு இருப்பான், ஹனிமூன் போயிட்டு இருப்பான். அப்ப சரக்கு போட்டு வந்து இவன் பஞ்சாயத்து பண்ணுவான். வட சென்னையில ஹீரோயின் அப்பா வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பான். அந்த ஆள் வந்து சரக்கு போட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பான் ட்ரெயின்ல. இல்ல நான் போயிட்டு சும்மா நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா பையன் வந்து அன்னியனா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவன் இதுல வச்சிருப்பான். அந்த ட்ரெயினோட இதுல வந்து அப்படியே இது பண்ணி ஆணி அடிச்சு வச்சிருப்பான். வச்சுட்டு உன்ன மாதிரி ஆட்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்ல வர ட்ரெயின்ல தூக்கி வீசிடுவான். இல்ல ஆக்சுவலா அந்த இடத்துல டயலாகே மாத்தி எழுதியிருக்கலாம். அவன் வந்துட்டு ஐயா நான் என்னங்கய்யா பண்ண, கலையரசனோட கேவலமானவனா ஏன்னா நீ இப்படி ஒரு சாப கொடுக்குறீங்க எனக்கு, அப்படி எழுதியிருக்கலாம். கலையரசன் தான் பிரதர் வந்துட்டு இது இந்த அனாத போன மாதிரி அப்பப்போ புடிச்சு போடுங்கடா இவனை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். ரோலெக்ஸே வந்துட்டு அவரை தான் உள்ள இழுத்து தலையை வெட்டுறதா இருந்தது, அவரை மாத்தி இருக்கிறாங்க பாவம். ஒரு சின்ன பையனை வந்துட்டு ஜென்டில்மேன் வெடிக்க வச்சு கொண்டு ஹார்ட்டை வெளியே தூக்கி வீசுவாங்க. அது ஆக்சுவல் ரியல் இன்சிடென்ட்ரா. இவன் வந்து அத ஸ்கிரிப்ட்ல இல்லையா, கேடி குஞ்சுமோன் வந்து கேட்டானா, ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தனை வந்து அந்த மாதிரி அசாசினேட் பண்ணிருக்கானுங்களாம்.
எல்டிடி. ஸோ அந்த இதே மாதிரி சைக்கிள்ல போய் வண்டி இடிச்சு அந்த மாதிரி கொள்றதுதான் அதோட இது. அந்த இது வேணும். அந்த ஒரு டைம்ல அந்த இம்பாக்ட்லாம் இங்க அந்த 1993 அந்த டைம் தானே இங்க ராஜீவ்காந்தி பாம்பிங்ஸ் எல்லாம் நடந்த டைம்ல. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சா நல்லா ஸோ இருக்கும்னு அதை சொல்லி வாண்டடா கேட்டு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா பிரதர் நான் ஒரு ஹானரபிள் மென்ஷன் போடணும்னு நினைச்சேன் பிரதர். ஒரு கொலைக்கு ஆதிசேஷன் கொலை பிரதர், என்னமான ஒரு கொலை பிரதர் அது. ஒரு பையன் என்னோட கேபிடேஷன் ஃபீ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சும்மா தொண்டையில கால் வச்சு போடுவாரு. பேசும்போது இந்தியன்ல ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் கில்லிங் வரும் தெரியுமா? ரேஷன்ல ஒருத்தன் எல்லாரும் ஏமாத்திட்டு இருப்பான். அவனை எப்படி கொல்லுவானா, அந்த அவன் செத்ததுக்கு அப்புறம் அரிசி மூட்டை குத்திருப்பான். அந்த அரிசி மூட்டை வாயில கொட்டும். அதாவது அரிசி வாய்க்கு அரிசி போட்டு போறாரு. அதான் வாய்க்கு அரிசி போட்டு போறாரு. இதெல்லாம் என்னன்னா நம்ம ஸ்கிரிப்ட் நம்மள ஹை குடுக்குற ஹை தான் அது. இது பண்ணவ இதுலயே செத்தான் பாரு. இப்போ ஒருத்த வந்து மக்களோட ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சு சம்பாதிக்கிறவன் உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் அட்டை உறிஞ்சி கொள்ளுது. இந்த மாதிரி சமையல்ல ஸ்கேம் பண்ணி சாகிறவன நம்ம ஃப்ரை பண்ணி சாவடிக்கிறோம். ஜஸ்ட் அவன் பண்ண ஒரு விஷயத்தை வச்சு அவனை அதாவது அவன் பொருளையே எடுத்து அவனையே போடணும் அப்படிங்கிற மாதிரி எழுதும் போது அவங்க ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. ஏங்க தொப்புள்ள ஆம விட்டவன தொப்புள்ளே போடுறேன்னு முடியும். அதுதான் பிரச்சனையேங்கிற. அதுல கதைப்படி அவன் பண்ண ஏதோ ஒரு தப்ப ரெலவெண்டா பண்றதுக்கும், இவரு தொப்புள்ள ஆம விட்டு இருந்தாரு, இவரு தொப்புள்ள நம்ம எதையாவது விடுவோம் அப்படிங்கிறதுக்கும் எந்த இதுன்னு புரியல எனக்கு. ஐ படத்துல பெரிய சித்திரவதை வந்துட்டு ஆக்சுவலா அவனை பண்ணது இல்ல, நம்மளை பண்ணுவானுங்க. ஒரு கடைசியில ஜட்டி திருடன் கேனை ஜாயின்னு சொல்லிட்டு அந்த ட்விஸ்டை இன்னி வரைக்கும் பிரேக் பண்ணலவா. நம்ம ஆல்ரெடி சங்கரை போட்டு செய்ய போறோம் இல்லையா? சோ அதனால அப்படிதான் நான் நினைக்கிறேன். சோ அதனால அதுக்கு முன்னாடி சங்கர்ட்ட புடிச்ச விஷயம் அப்படிங்கறத வந்துட்டு சில விஷயங்கள் நம்ம இந்த இன்டர்வியூல எல்லாம் சொல்றாங்க இல்லையா? பார்க்க இவ்வளவு பெரிய டைரக்டர் நம்ம கூட பக்கத்துல வந்து உட்கார்ந்து சாப்பிடுவாரு, அவரு சாப்பிட்ற தட்டை அவரே கழுவாரு. அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்க சொல்லலாம். அது டெக்னிக்கலாவும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், நீங்க சங்கர் சார் கூட பழகி அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வந்து நீங்க சொல்லலாம். சங்கர் கூட பழகியா? சும்மா பிரதர் நீங்க என்ன வேணா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லிருக்காங்க இந்தியன் 2 படமே நல்லா இருக்குன்னு இன்டர்வியூல உட்காந்து சொல்லிட்டு இருக்கானுங்க, எல்லாரும் நம்புறோம்ல. அந்த மாதிரிதான் ஹிஸ்டரியை வந்துட்டு அவர் ஆக்சுவலா நல்லா பதிவு பண்ணுவாரு. என்னதான் நீ வந்துட்டு ஒரு சத்திரியனா இருந்தாலும் மந்திரத்தோட உச்சரிப்பெல்லாம் பிரமாதமா சொல்றேன். அது எனக்கு ரொம்ப நெருக்கமான விஷயங்கள். இல்ல எனக்கு நான் ஜென்ரலா வந்துட்டு அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா டிரெக்ஷன் ஸ்டைல் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸ்கிரீன் பிளே ரொம்ப எனக்கு வந்துட்டு ரொம்ப ஜாம் பேக்டா இருக்க மாதிரி இருக்கும், கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி காமெடி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நல்ல ப்ரொவிஷன் இருக்கும் படத்துல. அது அப்படியே த்ரூ அவுட் த கோர்ஸ் ஆஃப் டைம்ல டக்குன்னு ஒரு சப்ளிங் ஆட்டம் ஸ்பூன்லிங் ஆட்டம்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த செட் பீஸை உனக்கு அங்க செட் பண்ணியிருப்பானுங்க. அது படத்துல இருந்து டீவியேட் ஆனாலும் அந்த காமெடி ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கும். சங்கருக்கு நல்ல காமெடி சென்ஸ் இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தோணிட்டு இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு 3 இடியட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் ரெண்டுமே பார்த்தேன். ஐ மீன் நண்பனையும் பார்த்தேன். பட் நண்பன் வந்துட்டு நல்ல மேபி ஹிந்தி தெரியாதனாலயா கூட இருக்கலாம். பட் ஸ்டில் நண்பன் லாட் மோர் காமெடி ஓரியன்டா பார்க்கும்போது ரொம்ப எங்கேஜிங்கான கண்டென்ட் மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி முதல்வன் காமெடி பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி இந்த காமெடி ஆர்டிஸ்ட வந்துட்டு இந்த படத்தோட அந்த ஸ்டோரி இன்வால்வ்டா வைக்கிறாங்க இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள் சிவாஜில விவேக்கோட பிளேஸ்மெண்ட், அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் முதல்வன்ல வடிவேலோட பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி காமெடி ஆக்டர்ஸை கரெக்டா பிளேஸ் பண்ணி, அதுவும் இல்லாம இவரு கொச்சின் அனிஃபாவெல்லாம் வேற லெவல்ல பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. உனக்கு இந்த அதாவது இந்த காமெடி ஆக்டர்ஸை ஈவனா பிரிச்சு இந்தாடா இந்த வில்லன் டீம்ல 2 காமெடி ஆக்டர், ஹீரோ டீம்ல 2 காமெடி ஆக்டர், பிரமாதமா ஒர்க் ஆயிட்டு இருக்கடான்னு சொல்ற இந்த லாஜிக் நிறைய படத்துல பார்த்து. சீன் இன்ட்ரோவே அவனுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். கொச்சின் அனிஃபா வந்து இதுல செருப்பாளைய அடிப்படா நாய அப்படின்னு இதுல சொல்லுவான். இதுல முதல்வன்ல ஏங்க டக்குன்னு கேமரா திரும்போது ஒரு வணக்கம் வைப்பான் தானே? ஆமா, சிவாஜி த பாஸ்ல வந்து இதா வருவான், எம்பியா வருவான், உள்ள வச்சு தச்சிருவான்டா அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு இருப்பானுங்க. மினிஸ்டரா வருவான். அதான் ஹார்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஏங்க விவேக்கோட பிளேஸ்மெண்ட்லாம் எல்லா சிவாஜில விவேக்கோட பிளேஸ்மெண்ட் தாங்க இருக்கலே என்ஹான்ஸ் பண்ணுவோம். ஒரு செம சீரியஸான மொமெண்ட்ல விவேக் சீரியஸா ஆக்ட் ஆகுறதும், அடுத்த ஷாட்லயே வந்துட்டு 6க்கு அப்புறம் 7டா அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் போடுறதும் சூப்பரா இருக்குங்க. அது அந்த பிளெண்டே நல்லா இருக்கும். அப்புறம் சாலமன் பாப்பைய வச்சு ஒரு சின்ன ரேசிஸ்ட் ஜோக் போடுறத நம்ம விட்டுருவோம். பட் இருந்தாலும் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப பயங்கரமா எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். காமெடினா சங்கர் படத்துல கண்டிப்பா வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு லாஃப் அவுட் லவுட் மொமெண்டா இருக்குங்கிற மாதிரி உனக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். எதனாலனா ஹிஸ்டாரிக்கா அந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கு சங்கர்ட்ட பிடிச்சது மெயினா பேசிங்டா. அவன் பேசிங்னா சும்மா ஜாம் பேக். இது வந்து ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு கொடுத்துரும். ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸை நம்ம வந்து டிராவல் பண்ணோம்ல. இப்போ வந்து பார்த்தேன்னா சிவாஜி சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சீன் பார்த்தேன்னா இப்போ அவன் வந்து ஏழை குழந்தை பார்ப்பான், அவங்களுக்கு படிக்க வசதி இல்லைன்னு காலேஜ் கட்டணும்னு நினைச்சிருவான். அடுத்த சீனே டைரக்டா காலேஜ் கட்டுறதுக்கு போகாது.
இப்போ ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அந்த டிசிஷன் நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகணும். அதுக்குள்ள கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு அவன் வந்து தமிழ் செல்வியை பாக்குறான், ஒரு காமெடி, ஒரு சின்ன அந்த மொமெண்ட், ஒரு சின்ன பிரேக் இருக்கும் ஓகேவா, அடுத்த சீன் வர்றதுக்கு. அந்த மொமெண்ட்ரி லேப்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஓகே இந்த கேரக்டர் இதெல்லாம் பண்ணிருக்கு, இப்படிப்பட்ட அவனு கூட நம்ம பர்சனலா கனெக்ட் ஆயிருப்போம். அவனை தனியா அவன் வந்து நகைச்சுவை பண்றது இதெல்லாம் பார்த்திருப்போம். மறுபடியும் இப்போ வந்து போயிட்டு லஞ்சம் கேட்கும் போது நம்மளுக்கே ஃபீல் ஆகும். ஸோ அதான் அவனோட ட்ரேட்மார்க். அந்த ஒரு 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 பிளாட் பாயிண்ட் ஈவென்ட் நடக்குதுன்னா அது இன்னொரு பிளாட் பாயிண்ட் ஈவெண்ட்டுக்கு நடுவில் நல்ல ஸ்பேசிங் கொடுத்திருப்பான். அதுக்குள்ள உனக்கு தேவையான கரெக்டான சீன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பான். அந்த பேசிங் வந்து ஓகே ஒரு காமெடி, ஒரு இந்த 2 ஷாட் காட்டினா போதும் அவனுக்கு இந்த எமோஷன் ஆயிடும். அந்த பையனை வந்து இல்ல ஸ்கூலுக்கு போல நான் வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தலையை கொடுக்கறதுல சிவாஜி இவனுக்கு ரஜினிக்கு ஒரு ஷாட் வச்சிருப்பான். இந்த ஷாட்லயே அவ்வளவுதான், அவர் எம்பத்தைஸ் ஆயிட்டாரு, அடுத்த முடிவுக்கு போயிட்டாரு. கிறிஸ்பா அந்த சீனை வந்து கொண்டு போயிருப்பான். அவனுக்கு அந்த சீனோட பேசிங் வந்து பெர்ஃபெக்ட்டா கொண்டு வந்திருப்பான். டில் என்ன கேட்டா சிவாஜி வரைக்கும் எனக்கு ஏன்னா எந்திரன்ல எனக்கு பேசிங் மிஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். எனக்கு சிவாஜி வரைக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரதர் இவர் சொல்லும் பொழுது ஜஸ்ட் நான் ஒரே ஒரு அப்டேட் மட்டும் சொல்லணும். இந்த முதல்வன்ல ஒரு பேசிங் இருக்கும் பிரதர். அதாவது அத நான் சொல்லலாம்னு பார்த்தேன், இப்ப நீங்க சொல்லலாம்னு பாக்குறீங்க இல்லையா? இல்ல பிரதர், பேசிங்குள்ள வந்துட்டனால அதையும் இங்க ஆட் பண்ணிடுவோம். அப்படி சரி விடுங்க, பேசுங்க. மாப்பிள்ளை என் ஸ்லைடு எடுத்து பேசிட்டா அப்படி. பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோசியல் மீடியால இருக்க 4 பாயிண்ட் டக்குன்னு குரூப் டிஸ்கஷன்ல ஃபர்ஸ்டா பேசிடுறோம்னு பாக்குறீங்க. பேசுங்க, பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஒரு காமனரு சிஎம் ஆகணும் ஓகேவா, பட் இதுக்கு நடுவுல நீ ரைட்டிங் எப்படினாலும் எழுதலாம், பட் அதை எவ்வளவு கன்சைஸ்டா ஷார்ட் ஸ்பேன்ல சொல்லணும்னு ஒரு ரைட்டர் டெசிஷன் எடுக்கிறான் இல்லையா, அது சங்கரோட ரைட்டிங்ல ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்னு தோணுது. விச் சீன் ஹேஸ் டு டெல் தட் ஹி இஸ் கோயிங் டு தேர் அப்படிங்கிறதுல ஓகே இன்டர்வியூ சீன் பிளேஸ் பண்ணியாச்சு, பட் இன்டர்வியூ சீனுக்கு அப்புறம் என்னென்ன சீன் வச்சு அவனை சிஎம் ஆகணும் அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா ஸ்பேனு, அது வந்துட்டு ரொம்ப பயங்கரமா எலிவேட் பண்றது சொல்றேன். எலிவேட் பண்ணு இல்ல, எலிவேட்டுங்கிறது இருக்கட்டும், இன்னொன்னு ஆர்கானிக் டிரான்சிஷன் இருக்கும்ல. சரிங்கய்யா நான் வந்து சிஎம் ஆகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே டக்குன்னு பார்த்தா சிவா சிவா அப்படின்னு சிஎம் ஆனா எப்படி இருக்கும், முக்காத்தனமா இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ அந்த பேசிங்னு சொல்லனால இதையும் நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன், யாரோ ஒருத்தர் சொல்லதான் போறீங்க. மான்டாஜ் பிளேஸ்மெண்ட் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். இப்ப இல்ல, அப்ப மான்டாஜ் வச்சு the montage is well used by some Tamil directors na, it's one of them is Shankar அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். சரியா, அதே மாதிரிதான் இந்த முதல்வன் பேசிட்டு இருக்கனால இதையும் ஆட் பண்ணிக்கலாம். என்னதுன்னா முதல்வன் வந்துட்டு டக்கு டக்குன்னு டெசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம இந்த மாதிரி அவர் வந்து நிறைய ஆர்கானிக்கான சேஞ்சஸை கொண்டு வந்தாரு, பட் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட்லங்கும் போது அது எந்த லெவல்ல இருக்கும்னா பயங்கரமா இருக்கும் பிரதர். அது அப்படியே உங்களை படத்துல முதல்வன்ல உட்கார வச்சிரும். அது என்னதான் அதான் அந்த சினிமாவோட மேஜிக். இப்போ சினிமாக்குன்னு சில ஒரு லிபர்ட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதை கரெக்டா யூஸ் பண்ணி அந்த ஒரு டைப்பிஸ்ட பக்கத்துலயே வச்சுட்டு என்ன அவன் பேரு நாச்சிமுத்து டக்கு டக்கு நடிச்சு சரசரன்னு கிழிச்சு இந்தாடா நீ எல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு எல்லாம் ரெசிக்னேஷன் ஆர்டர் வந்துருச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்றதா இருக்குல்ல. அதோட எடிட்டும் சரி, எடிட் பேட்டர்னும் சரி, ஸ்கிரீன் பிளேவாவும் சரி, அந்த மாண்டாஜ் இது பண்றதாவும் சரி, அப்புறம் அந்த ஆடியன்ஸை யூஸ் பண்ணி அந்த சீனை வந்துட்டு ரேப்பிடா ஒருத்தனோட ரியாக்ஷன்ஸுக்கு கட்டு வச்சு இப்படிதான் நடந்துச்சு அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்காரு ப்ரொக்ரஷனோடங்கிறத வந்துட்டு உனக்கு எந்த கிரிஞ்சாவும் ஃபீல் ஆகாம கிளீஷாவும் இல்லாம பேக் பண்ண மாதிரி இருக்கும் பழைய படத்துல எல்லாம். ஆக்சுவலா எனக்கு இதுல ஒரு இப்ப நீயும் சரி வாங்காவும் சரி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இந்த 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 சீன் ப்ரொக்ரஷன் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுக்கு ரெலவெண்டா ஒரு ஐடியா இருக்கு. பொதுவாவே நம்ம ஊர்ல படம் வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஹாலிவுட் மாதிரி ஸ்ட்ரீம் லைன்டா போகணும், ஏன்னா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற இது நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு வந்துட்டு படம் ஓடிட்டு இருக்கும், நடுவுல டக்குன்னு பாட்டு வரும், மறுபடியும் படம் ஓடுங்கிற ஐடியாக்கு நம்ம செட் ஆயிட்டோம் இல்லையா. ஸோ அதனால ஐ திங்க் எந்த மாதிரி படம்லாம் சூப்பரா ஒர்க் ஆகும்னா அந்த படத்துல ஒரு செம ஸ்டாண்ட் அவுட் சீன் இருக்கணும், இல்ல ஒரு செம ஸ்டாண்ட் அவுட் சீக்வன்ஸ் இருக்கணும். ஒரு செட் ஆஃப் சீன் சேர்ந்து ஒரு சீக்வன்ஸ் சூப்பரா ஒர்க் ஆச்சுனாலே எனக்கு தெரிஞ்சு அந்த படம் செமையா போகும். ஆனா அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு செட் ஆஃப் டேரக்டர்ஸ் மேல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு எந்த மாதிரி டேரக்டர்ஸ்னா தோஸ் ஹூ ரிலை ஆன் ஸ்கிரீன் பிளே. இப்போ ஒரு த்ரில்லர் படம் எடுக்கிறோம், இந்த செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, இதை வச்சு நான் ஒரு த்ரில்லர் படம் செட்டப் பண்ண போறேன், இட் இஸ் சோல்லி பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன். அண்ட் ஆக்டர்ஸ்லாம் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்ல, பெர்ஃபார்ம் பண்ணணும், பட் ஆனா அவங்க வந்து தே ஜஸ்ட் நீட் டு பி ஆக்டர்ஸ் நாட் பர்ஃபார்மர்ஸுங்கிற ஒரு ஜோன் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி டேரக்டர்ஸ் ஒரு ரகம்னா நம்ம ஊர்ல ரொம்ப பெரிய டேரக்டர்ஸா யார் யாரெல்லாம் மதிக்கப்படுவாங்க அப்படின்னு நான் பாக்குறேன்னா லைக் மோஸ்ட்லி ரொம்ப ஆக்டர் ஓரியன்டா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா சிலர் தான் இருப்பாங்க தெரியுமா. நீ சங்கர் படத்துல பார்த்தேன்னா ஒரு சீனோ ஒரு சீக்வன்ஸோ எந்த படம் வேணா எடுத்துக்கோ, அந்த படத்துல இருந்து அட்லீஸ்ட் நம்மளால வந்து ஒரு 10 சீன் அப்படியே சொல்ல முடியும், இந்த சீன்லாம் நல்ல சீன்ரா அப்படின்னு சொல்ல முடியும் எல்லா நல்ல படத்துலயும்.
இப்போ முதல்வன்ல எடுத்துட்டா அந்த முதல்வன் இவன் வந்து சரி சார் நான் வந்து நீங்க ஆசைப்பட்டா ஒரு நாள் சிஎம்மா இருக்கேங்கிற மாதிரி சீனு. அன்னியன்ல வந்துட்டு அன்னியன்ல நிறைய சீன் இருக்கு. அன்னியன் வந்து அப்படியே சீக்வன்ஸாவே நீ சொல்லலாம். சிவாஜி த பாஸ்ல வந்து அவன் அந்த டீ கடை முன்னாடி உட்காந்து பேசுறதோ இல்ல அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட போயிட்டு இவன் அந்த லஞ்சம் கொடுக்கறதுக்கு லஞ்சம் கேட்டே இருப்பானுங்க. சிவாஜி வந்து நல்லது பண்றதுக்கு லஞ்சம் கொடுக்கணுமான்னு நினைக்கிற ஒரு பெரிய சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனுக்கு எப்படி லஞ்சம் கொடுக்குறானுங்கிற சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் எப்படி இவன் வந்து பிளாக் பண்ணி ஒயிட் பண்ணியா மாத்துறாங்கிற சீக்வன்ஸ் சொல்லிட்டு சீக்வன்ஸா போயிட்டே இருக்கும்டா. ஏன் இந்தியன்ல கூட நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப கமலே இல்லைன்னு வச்சுக்கோ, கமல் இல்லாம கூட நான் வந்து ஒரு செம சீக்வன்ஸ் ஒன்று செட் பண்ணி வச்சிருவான். எப்படின்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சம்ங்கிறது எப்படி பொழங்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு சரியான பர்ஃபார்மர் மனோரமாவை யூஸ் பண்ணி காமிச்சிருப்பான். மனோரமா use என் பண்ணி ஹஸ்பண்ட் செத்துட்டான், அதனால அந்த காசு வாங்க வந்திருக்கிறேன். இங்க இவனுக்கு இவ்வளவு காசு கொடுத்தா இன்னைக்கு எனக்கு வந்துடும், நீ இதே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவளே அவளுக்கு சொல்லி கொடுப்பாங்கிற ஒரு சீன் வச்சிருப்பான். அதுல மனோரமா பர்ஃபார்மன்ஸ் பீக் லெவல்ல இருக்கும். சோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவன் பிரதர் அவனுக்கு வந்து செந்தில மறந்துட்டீங்க பிரதர். செந்தில் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி பிரதர். பாய்ஸ்ல எக்ஸாக்ட்டா செந்தில் ஆர்டிஓ பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஓ ஆபீஸ் எங்க பாய்ஸ்லயும் சரி, செந்தில எல்லா படத்துலயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆர்டிஓ ஆபீஸ்லயும் சரிங்க. ஆமாங்க, அதான் சொல்றேன். எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அவனுக்கு இதே மாதிரி நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த இந்த ரிப்பீட்டடா நிறைய ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது சில பேர் வந்து சில டைரக்டர்ஸ் தே டென் டு என்ன சொல்றது பிகம் ரிப்பீட்டேட்டிவ். ஆனா இந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் மைல் ஸ்டோன் செட் பண்ணிருப்பான் பர்ஃபார்மன்ஸ்ல எல்லா படத்துலயும். பிளஸ் சாங்ஸ் வரும்போது உனக்கு சாங்ஸ் போர் அடிக்காதன்னு ரீசன் என்ன, அன்னைக்கு அதோட ஸ்கேல் வேற மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு அது நம்மளுக்கு போர் அடிச்சிருச்சு. பட் அன்னைக்கு ஓகேயா இருந்துச்சு. ஆனா எனக்கு செமையா பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த இந்த ஸ்டார் பர்ஃபார்மன்ஸஸ் வச்சு நம்மள அந்த அளவுக்கு ஹூக் பண்றான் இல்லையா. இப்ப வேற படங்கள்ல அதே ஸ்டாரோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது கனெக்ட் ஆகாத ஒரு விஷயம், இல்ல அவ்வளவு என்டர்டெய்னிங்கா இல்லாத ஒரு விஷயம், சங்கர் படத்துல பார்க்கும்போது அந்த சீனை பார்க்கும்போது அந்த இவங்களெல்லாம் தாண்டி உனக்கு வந்துட்டு ஜஸ்ட் அந்த கேரக்டரை மட்டும் பார்த்து டிரான்ஸ்லேட் ஆகுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து இவங்கள ஸ்டார்ஸா மட்டுமே பார்த்து பழகிருப்போம். ஆனா அதெல்லாம் தாண்டி வேற லெவல்ல அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வச்சு சீன்ஸ் எடுத்திருப்பான். அந்த சீன்ஸ்லாம் இன்னைக்குமே மைல் ஸ்டோனா இருக்குது. நீ திருப்பி போட்டு பார்க்கலாம். அதுல செம பேசிங் செட் பண்ணிருக்காங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு யோசிச்சு பார்த்தா செம சிரிப்பா இருக்கு. நீங்க வாங்காவும் சரி, டைலரும் சரி, நீங்களும் சரி, நீங்க மாத்தி மாத்தி நீங்க 3 பேர் பேசும்போதெல்லாம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நமக்கு சங்கர் படத்துல நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன அவ்வளவு நேரமா யோசிச்சு எதையாவது சொல்லணும்னு யோசிச்சிருக்கேன். இது கொஞ்சம் எப்படி ஃப்ரேஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் யோசிச்சு பார்த்தா எதுவுமே வந்து எனக்கு இது சங்கர் படமா இல்ல இது சுஜாதானால நமக்கு பிடிச்சிருக்கா, சங்கர்னால பிடிச்சிருக்காங்கிற கொஸ்டின் வந்துட்டே இருக்கு எனக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்த படங்களை வச்சுதான் எனக்கு தோணுது இது. உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம எந்த மாதிரி ஆள்னு தெரியும் உங்களுக்கு. லோ பட்ஜெட்ல 2 பேர் உட்காந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்தாங்கனாலே 2 மணி நேரம் படம் பார்த்துருவேன். நல்ல ரைட்டிங்கும் நல்ல ஆக்டிங்கும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு படம் பார்க்குற ஆளு. டக்குன்னு இந்த பிரம்மாண்டமான சீன் எனக்கு பிடிச்சிருக்கும், இந்த மாதிரி செட்டு போட்டு கெட்டா ஒரு சாங் எடுக்கிறான் அது பிடிச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு. ஏன்னா நான் எனக்கு ஆன் த சர்ஃபேஸ் பார்க்கும்போது அதெல்லாம் தான் சங்கரிசம்ஸா தோணுது எனக்கு. ஏதோ ஒரு விஷயத்த பில்டப் பண்ணி பெருசா காட்டுறதும், நல்லா ஒரு பெரிய மாண்டேஜ் சீக்வன்ஸ் எடுக்கிறதும் அதெல்லாம் எனக்கு ஒரு இதா தோணுது. ரைட்டிங் வைஸ் எனக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் வாட் ஐ மீன் வாட் ஹாஸ் நீங்க இவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்க தெரியுமா, இந்த முதல்வன் படத்துல வர பேசிங்கா இருக்கட்டும், இந்த மத்த இந்த அன்னியன் படம், இந்தியன் படம், இதெல்லாம் வந்து ஹவு மச் ஆஃப் த பேசிங் ஷுட் பி கிரெடிட்டட் டு த டைரக்டர் தேன் த ஸ்கிரீன் ரைட்டர் அப்படிங்கிற இது எனக்கு தெரியல. இதெல்லாம் சங்கர் படத்துல எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அது எதுவுமே இல்லையே. கடந்த ஒரு 4-5 படம் ஆயிருச்சா. நீ சொல்றது செம வேலிடான பாயிண்ட்ரா. ஏன்னா உனக்கு சங்கர் படத்துல இந்த இந்த எலிவேட் ஆகிற மொமெண்ட்ஸ்ல பார்த்தோன்னா ஒரு 2-3 பேர் இருப்பானுங்க அந்த சீன்ல. அந்த 4-5 பேரோ இல்ல 2 பேரோ 2-3 பேரோ வந்துட்டு என்ன பேசி கடைசியா எந்த இடத்துக்கு போய் நிக்குதுங்கிற டயலாக்ஸ் ஆக்சுவலா ரொம்ப குரூசியலான ஒரு பார்ட்டை இது மேக்கப் பண்ணும். அதே மாதிரி படத்துல வந்து இந்த இந்த ஃபன் அண்ட் கேம்ஸ் ஜோன்லயோ இல்ல வந்துட்டு ஸ்டார்டிங் செட்டப் ஜோன்லயோ இருக்க நிறைய சீன்ஸுக்கு வந்துட்டு உனக்கு வந்து ஒரு சிம்பிள் சீனு அதுல கான்டெக்ஸ்டும் டெலிவர் ஆகணும். அதே நேரத்துல அவனுங்க ஜஸ்ட் பேசுற அந்த டயலாக்ஸ் ரொம்ப ஃபன்னியா இருக்கணுங்கிறதுக்கு விட்டியா இருக்கணும். ஆக்சுவலா ஃபன்னிங்கிறது விட்டி தான் கரெக்டான வேர்டு. அதெல்லாம் வந்து டயலாக்ஸ்ல செம இன்புட்ஸ் இருந்திருக்கு முன்னாடி. ஆனா இப்ப இருக்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டா, இந்தியன் 2ல இந்த சித்தார்த்தும் இவனுங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பானுங்க. நின்றுட்டு நம்ம எதையுமே நம்மளால ரகுல் பிரீத் சிங்க அந்த ஹீரோயின் வந்து சொல்லிட்டு போயிருவா, நீங்க எல்லாம் ஜோக்கர்ஸ், அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுங்கும் போது இவனுங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே ஐயோ நம்ம இவ்வளவு நாள் இவ்வளவு மக்கா இருந்திருக்கோம், நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா,
இந்த சொசைட்டியே நம்மளால மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஷார்ட் பிலிம் லெவல்ல ஒரு 4 பசங்க நின்று இருக்காங்கன்னா என்னடா நான் சும்மாவே நின்று அப்படின்னு கேட்டா அதுக்காக நம்ம ஒரு டைலாக் கொடுப்போம்ல. அப்ப அது எப்படி அப்படின்னு வேணா நீ கேளு. அப்ப நீ நான் என்ன கேட்கறது, இவன் அதை எப்படின்னு கேட்கறான்ல, அதுக்கப்புறம் அவன் ஏதாவது சொல்லுவான், அதுக்கப்புறம் நீ அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளு. அந்த மாதிரி ஒரு 4 டைலாக் அசைன் பண்ணி விட்டு ஹீரோக்கு மட்டும் அதுல டைலாக் இருக்கும். ஹீரோ மட்டும் கரெக்டா கேமராக்கு நீங்க முன்னாடி வரீங்க, டக்குன்னு கையை வரிச்சு இந்தியன் தாத்தாவை திரும்பி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது நான் ஆக்சுவலா இதுல 2 பெஸ்ட் திங் சொல்லட்டுங்களா? இந்தியன் டூ ஏன் ஹவு இட்ஸ் டாக் ஷிட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதான் சுஜாதாவிற்கு முன் சுஜாதாவிற்கு பின்னு தான் என்னால பிரிச்சு பார்க்க முடியுதுன்னு நான் சொல்றதுக்கான காரணமே என்னன்னா, அதுக்கப்புறம் வந்து ரீமேக் படம் நண்பன் ரீமேக் எடுத்தாப்டு, அதுலயே எதுவும் இன்னோவேட்டிவா புதுசா இவர் பண்ணது அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிறதுக்கு சாங் சீக்வன்சஸ் தவிர எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், ஆரா வச்சு 2.0 விக்ரம வச்சு ஐயோ எடுத்தாரு. தெர் இஸ் நோ அந்த அந்த புத்திசாலித்தனம்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு சிம்டம்ஸுமே மத்த எந்த படத்துலயும் எனக்கு தெரிஞ்சதே இல்லைங்கிறதுனால இதெல்லாம் சங்கர் படத்துல எனக்கு பிடிக்கும்னு வேற பழைய படங்களை ரெஃபர் பண்ண முடியல என்னால. பிரதர் மன்னிக்கணும், பட் ஆனா நீங்க நண்பன்ல ஒரு இனோவேஷனை மறந்துட்டீங்க. வாய்க்குள்ள தண்ணி ஊத்தி ஒரு பாட்டு இருக்குங்க, ஓஹோ அப்படின்ட்டு. அது இனோவேஷன் பிரதர். அதான் இந்த சாங் சீக்வன்ஸ் இன்னோவேஷன். தயவு செஞ்சு இவர் யாராவது போய் சொல்லுங்க அவர்கிட்ட, நீங்க வந்து பெரிய செலவு பண்ணி சாங் எடுத்து ஒரு மயிரை புடுங்க போறதுல மூடிட்டு கதை எழுதுறதுக்கு பேப்பர் பேனாக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு போய் சொல்லுங்க. இவரு எப்ப வந்து உங்களுக்கு இவர் ஃபண்டமெண்டலா வந்து இவருக்கு இந்த ஸ்டோரி சென்ஸே இல்ல, ரைட்டிங் சென்ஸே இல்லன்னு எனக்கு எப்போ நல்லா ஃபீல் ஆக ஆரம்பிச்சதுன்னா, இப்போ இந்தியன் எடுத்துக்கங்களேன். இந்தியன் வந்து ஏன் சச்ச இன்னோவேட்டிவ் அமேசிங் கான்செப்ட்னா, ஏன்னா நம்ம இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி விஜய் சேதுபதினு ஒருத்தர் வந்து ரெவல்யூஷனரி ஆக்டர் ஆஃப் தமிழ் சினிமான்னு இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்ல. பீஸா படத்துல இன்ட்ரடியூஸ் ஆகும்போது பீஸால தென்மேற்கு பருவக்காட்டிலே வந்துட்டான்னு வச்சுங்க. ஆனா சூதுகவம் அவன் நடிக்கும்போது எல்லாம் அப்படியே பதறானுங்க. இப்ப இங்க பாருப்பா, இவரு இவ்வளவு வயசான மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறாருப்பா 3வது பாட்டுலயே அப்படின்னு. அப்புறம் தலை வந்து மங்காத்தால சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல நடிக்கும் போது எல்லாம் அப்படியே இதாகிறானுங்க. என்னங்க சொல்றீங்க, இந்த சால்ட் அண்ட் பேப்பர் டை அடிக்காம நடிக்கிறாரா, பவுடர் அடிக்காம நடிக்கிறாரான்னு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் அப்பவே வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு 80-90 வயசு இருக்குங்க அப்படின்னு ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதணும்னு அதுக்கு முன்னாடி வரான் அப்படின்னு அதை யோசிச்சு பார்க்கும்போதே செம அமேசிங்கான கான்செப்டா எனக்கு தோணுது. அதெல்லாம் நம்ம அவ்வளவு இன்டெப்தா யோசிக்காம கடந்து வந்துட்டோமோன்னு தோணுது அந்த பீரியட்ல இருந்த படங்களை வச்சு. என்னன்னா ஒருத்தன் 90 வயசுல ஒருத்தன் ஹீரோ வச்சு கவுண்ட் பண்ணி பார்த்தாலே 10 படம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆல் ஓவர் இந்தியால. இவருக்கு 90 வயசு ஹீரோல படங்க அப்படின்னு சொல்லி அதுவே செம அமேசிங்க. அதுல என்ன நான் பர்டிகுலரா சொல்ல வரேன்னா, சரி இப்ப நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இப்போ ரைட்டிங் சேலஞ்ச் என்னன்னா, ஒரு விஜிலாண்டி ஹீரோ இத்தனை பேரை கொலை பண்ணணும், ஆனா அவனுக்கு 90 வயசு. சோ 90 வயசு ஹீரோ வந்து எகிரி எகிரி பறந்து சண்டை போடுற மாதிரியோ, அவர் பாடி வச்சு கட்டுக்கட்டா ஹல்க் ஹோகன் மாதிரி இருக்காருங்கிற மாதிரி என்னால கதை எழுத முடியாது. சோ அவனுக்கு ஈஸியா இருக்க மாதிரி நான் ஒண்ணு பண்ணனா, யாருக்கிட்ட இல்லாத ஒரு சூப்பர் பவர் அவனுக்கு என்னன்னா வர்மா கலை தெரியும் அவனுக்கு. ஏன்னா வயசானவங்கிறதால உனக்கு அதையும் வச்சுக்கலாம். இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் கரெக்ட். அந்த அந்த பீரியட்ல மேபி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது அழிஞ்சு போச்சு. when he was young he learned it, so only he knows how to do it. அது இருக்கும்போது வந்து அவன் ஹார்ம்லெஸ்ஸா இருக்கான் அப்படின்னு நினைப்பேன். ஆனா அவனுக்குள்ள செம இதா ஒண்ணு இருக்குன்னு, அதாவது ரைட்டிங் வைஸா அது ஹோல் திங்கே வந்து செம இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஒரு வயசான 90 வயசு கிழவனை எப்படி நான் ஒரு பவர்ஃபுல்லான போர்ஸா மாத்துறதுங்கிறதுக்காக அந்த வர்மக்கலையோட ஐடியாவே. இவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு எப்ப உனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குதுன்னா, இந்த படத்துல வர்மக்கலை எப்படி யூஸ் பண்ணிருப்பாருன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு வெளியே இருந்து பார்க்குற ஒரு நார்மல் ஆளுக்கே, புத்தி உள்ள ஒரு ஆளுக்கே தெரியும் வர்மக்கலை வந்து ஒழுங்கா இந்தியன் 1ல எப்படி யூஸ் பண்ணப்பட்டுச்சு, எதனால அதுல வர்மக்கலை வந்துச்சுங்கிறதுலாம் நார்மலா யோசிச்சாலே புரியும். அதை ஒருத்தன் எடுத்துட்டு போய் குதிரை வர்மோ, எச்சி ஒழுகிற வர்மோ, பொம்பளையா மாறுற வர்மோ அப்படின்னு சொல்லி இவர் 6 பேக்ஸ் வச்சிருப்பாருங்க, இவர் வந்து பாடி பில்டர்ஸ் எல்லாம் போட்டு புணப்பாருங்க, ஆனா இவர் எல்லாருக்கிட்டே வர்மக்கலை பண்ணுவாருங்க அப்படின்னு ஒருத்தர் காமெடிக்கு அதை யூஸ் பண்றானாலே அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவன் எந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிலிம் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆச்சு. கோவம் எனக்கு நிறைய வன்மம் இருக்கு பிரதர். இந்த படம் இதுக்கு முன்னாடி படங்களே நிறைய இருக்கு வச்சுக்கேன். சங்கரிசம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய வன்மம் வரும். ஆனா அதெல்லாம் தனியா நண்பர்களுக்குள்ள பேசி தீர்த்துருவோம். இப்ப சபைக்கு வரவும் பல வருஷங்களா வச்சிருந்ததெல்லாம் வெளியே வருது. இது வன்மம் அப்படின்றீங்க. அதான் இந்த வன்ம வர்மம்ங்கிற மாதிரி ஒரு புது வன்மத்தை கிரியேட் பண்ணி அந்த ஆள போய் போடலாங்கிற மாதிரி இருக்கு பிரதர் எனக்கு. ஓப்பனிங்கே எடுத்துக்கலாம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை ஓபன் பண்ணுவோம், நீ எப்படி ஓபன் பண்ணுவேன், இதுல எப்படி ஓபன் பண்ணுவோம் பாத்துருக்கீங்களா? இந்தியாவுக்கு ஃபிங்கரிங் பண்ணுவாருங்க வந்து டைட்டில் போட்டு. ஆமா, என்னடா டைட்டில் கார்டு அது எடுத்தோடனே வந்து யார பிளேம் பண்ணுவாங்க பாத்துருக்கீங்கல்ல படத்துல?
ஃபர்ஸ்ட் படத்துல பிளேம் பண்ணக்கூடிய கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா குப்பால்றாங்க பாருங்க. துப்புரவு தொழிலாளி அது துப்புரவு தொழிலாளி அதுடா தொட்டிலே போவாராமா. அதான் அந்த ஜோக் வருமேங்க. பாத்து போடா, நீ பாத்ரூம்ல போடா. ஐயோ எப்பா சாமி, செம டென்ஷனுங்க. நீ ஒரு சிஸ்டம்ல ப்ராப்ளம்னா யார பிளேம் பண்ணுங்கிறதே உனக்கு தெரியாம நீ சிஸ்டம் திருத்துறத பத்தி படம் எடுக்கிறனா நீ எவ்வளவு ஆக்சுவலா மலுமட்டியா நம்ம இருக்க. நம்ம ஒரு அதுல நல்ல பாயிண்ட் ஆட் பண்ணலாம் பிரதர். நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வேலை காசு கவர்மெண்ட் கொடுக்கறது இல்ல பிரதர். இப்ப வேலை செய்யற கான்ட்ராக்ட் துப்புரவு அவங்கலாம் தொழிலாளிகள் எல்லாம் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட், ஒர்க்கர்ஸ். ஆமா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது. அவங்க எல்லாம் கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறாங்க. கான்ட்ராக்ட் அவங்கள வந்து கண்டபடியா அபியூஸ் பண்ணுது. இது ஆமா வந்து இது வந்து பேசிக்கா இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பாக்குற நம்மளுக்கே தெரியுதுன்னா, எடுத்தோடனே படத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வரப்போகுது ஒரு சீன்னா நீ வந்து அதை பண்ணும் இல்லையா? பண்ண மாட்டேன். நான் ஏன் ரிசர்ச் பண்ணோம்? நான் ஏன் எனக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் சொல்லுவேன். என்கிட்ட நான் அதாவது ஓரளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆயிட்டா அதான் பிரதர் பிரச்சனை. நீ உனக்கு நோ சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. எப்போ உனக்கு நோ சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்களோ அப்பதான் உன்னால நல்ல படமே எடுக்க முடியும். இப்ப நமக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம அதை பத்தி பேசுறோம்னாலே ஒருத்தன் இது இல்ல இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு 4 பேர் சொல்லும் போதுதான் எதெல்லாம் நல்லா இல்லன்னு தெரியும் நமக்கே. அதை பொறுத்து மாத்தி எழுதுவோம். இவரு ஒரு பெரிய ஆளு சங்கருங்க. ஐயோ சங்கருங்க, இப்போ யுவன் சங்கர் ராஜாக்கு பேசணும் தெரியுமா? கொஞ்ச நாள் முன்னாடி பர்சனலா தனியா பேசிட்டு இருந்தோம், பாட்காஸ்ட்ல பேசல. ஏன் யுவன் இப்போ வந்து மொக்கையா பண்றாருன்னா, அவர் பெரிய பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்றது கிடையாது. ஒண்ணு அவரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்றது, அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன அவரை விட யங் யங் பீப்புள், புதுசா இண்டஸ்ட்ரிக்கு வந்தவங்களோட ஒர்க் பண்றது. அப்போ வந்து அவர் கொடுக்கறதான் டியூனு. நீ கேட்கற மாதிரி டியூன் கொடுக்க மாட்டாரு அவர். அவர் கொடுக்குற டியூன் நீ வாங்கிக்கணும். நோ சொல்ல முடியாதுனால, இல்லங்க இது செட் ஆகல, இல்லங்க இது வராதுன்னு. அதே பிரச்சனை தான் சங்கர் கூட. படத்தோட ஸ்டார்டிங்ல ஸ்வச் பாரத் போஸ்டர் இருந்து அப்படியே இறக்கி ஒருத்தன் ஒண்ணுக்கு இருக்கிறான். அப்போ ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான், அவனை பார்த்து காண்டாகிற ஒருத்தன். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கணும்னு நினைக்கிறான். சோஷியலி ரொம்ப இதா இருக்கிற ஒருத்தன். அவன் வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது அவனை பார்த்து காண்டாகிறான். சரி அவனை பழி வாங்குவோன்னு சொல்லி அந்த குழிக்குள்ள இறக்கி அந்த சேர்த்து அடிச்சு பார்த்து போடாங்கும் போது இவன் பாத்ரூம்ல போடான். ப்ரோ, இப்ப நான் இந்த ஷார்ட் பிலிமியா இருக்குன்னு சொன்னாலுமே ஷார்ட் பிலிமை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு ப்ரோ எனக்கு. இல்ல எனக்கு ஒரு கொஸ்டின். இந்த படம் முடியும் பொழுது லாஸ்டா இந்தியன் 3க்கு ஒரு சின்ன அந்த ஸ்னிப்பிட் மாதிரி ஒன்று போட்டாங்க இல்ல, டீசர் மாதிரி. அது பார்க்கும்போது ஆமா எனக்கு பதட்டம் ஆகுதுங்க. என்னடா திரும்பவும் கமல் வயசாயிருச்சுடா, எதுக்குடா அவனை திரும்பியும் தலைவரை வந்துட்டு திரும்பி பழைய ஆளா மாத்தி, அதாவது யங்கா இருக்கிற மாதிரி காட்டுறது பார்க்க அப்படியே உத்தம வில்லன் அந்த செகண்ட் ஹாஃப்ல வரும்ல, இந்த ராஜா கேரக்டருக்கு ஆமா ஒரு கெட்டப் அந்த மாதிரி ஆமா. ஒன்ன போட்டு வச்சுட்டு ரொம்ப நல்லா தேர்ட் ரேட்டடா மூஞ்சிக்கு இருக்குது மேல போட்டு. பவுடர் ஒரு கோட்டிங் போட்டு வச்சிருக்கானுங்க. இல்லங்க அவருக்கு சின்ன வந்துட்டு தொங்குதுங்க, ஏன்னா அதான் ஏஜ் அதான். ஆயிட்டு இல்லங்க. கண்ண 2 அது பண்ணு அப்படி மாதிரி இருக்குடா தெரியுங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதான் காஜல் அகர்வால் கூட போட்டு நிக்க வச்சுட்டு எனக்கு பார்த்துட்டு பதட்டம் ஆகுதுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஃபீல் ஆகலையா அது பார்த்து? எனக்கு ரொம்ப எனக்கு மென்டலி அப்செட் ஆயிட்டேன் நானு. அந்த தேர்ட் பார்ட்டோட இந்தியன் டீசர் 3ன்னு பார்த்து. சொல்லும் போதே எனக்கு டிராமடைசிங்கா இருக்கு. இந்த இந்தியன்ற எனக்கெல்லாம் பேரு வந்து கேட்டாலே டிராமா ஆகுது. இல்ல எனக்கெல்லாம் வந்து கமலுக்கு உனக்கு வேணும்டா, விக்ரம் படத்துக்குள்ள தேவையில்லாத இதுல ஜாலியா என்ஜாய் பண்ணல, மொக்க படத்துல நடிச்சு போட்டு நல்லா காசெல்லாம் வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணல, சாப்பிடாம இருங்கிற மாதிரி தான் இருக்கு இப்ப எனக்கு. விஎஃப்எக்ஸ் ஓரியன்டா ஒரு 4 சுப்ரீமியா ஸ்கின் ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க கௌரவமா. முடியலங்க என்னால. ரொம்ப ஆண்டவரை போட்டு அதுவும் ஏங்க இப்ப அது பேசியே ஆகணுங்க. டெக்னிக்காலிட்டி சங்கர் படத்துல நம்ம எப்பவுமே போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, வேற மாதிரி இருக்கும் வேற மாதிரி இருக்கும். அன்டில் இந்த ராஜமௌலி உள்ள வர வரைக்கும் சங்கர் வாஸ் அ கிரேட் டிரெக்டர் ஹூ சஞ்சய் லீலா பன்சாலி ஈக்குவலண்டா வேற லெவல்ல சவுத் இந்தியால படம் பண்ணக்கூடிய, அதாவது இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல விட்டா ஒர்க்ஸ கூட்டு வரதா இருக்கட்டும், இல்ல விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் அது இதுன்னு இந்த நார்னியால ஒர்க் பண்ண விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்ங்கிறாங்க, அது இதுன்னு கூப்பிட்டு வந்து பீட்டர் மிங் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வேற லெவல்ல பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துல புவரஸ்ட் ஃபார்ம்ல ஒன் ஆஃப் தி ஃபார்ம் வந்துட்டு டெக்னிக்கல் ஃபார்ம்ஸ் பிரதர். டேய் மேக்கப் எல்லாம் விட செம காமெடியான ஒரு விஷயம் இருக்கும் தெரியும்ல, படத்துல எத்தனை யூனிட் இருக்குன்னே உன்னால கண்டுபிடிக்க முடியாதுடா. ஏன்னா அவ்வளவு குப்பையை எடுத்து வச்சிருக்கானுங்க. இப்ப என்ன ஆமா பண்றானுங்கன்னா 2 3 பிரிச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருமத்துக்குள்ள எதையாவது ஸ்டிச் பண்ணுங்க, 2 3 சீக்வன்சஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தார்த்து கமல் போர்ஷன்ஸ் மட்டும் ஏதோ ஸ்டாண்டர்டா இருக்க மாதிரி இருக்கும். மத்தவங்களுக்கு வர எல்லா போர்ஷனும், அப்புறம் இந்த வெளியூர்ல வந்து ஒருத்தன் லோன் வாங்கி செத்து போறாங்கிற சீனு, அந்த மாதிரி வெளியூர்ல சம்பந்தமே இல்லாத சீக்வன்சஸ் எல்லாம் வரும் தெரியுமா? இதெல்லாம் வந்து ஏதோ ஷார்ட் பிலிம்ல போய் கேமரால எடுத்துட்டு வருவானுங்களா அந்த மாதிரி இருக்கும்டா. நீங்க இதெல்லாம் கட் கவனிச்சீங்களா ஆகும்டா. பிரதர்? இல்ல இல்ல ஒரு ஒரு பெரிய இது சொல்லிட்டா, இவ்வளவு கேவலமா படம் எடுத்திருக்காருங்கிறது வந்து உங்களுக்கு என்ன நிறைய ஃபுட்டேஜுக்கு குப்பை மாதிரின்றீங்களே, அது என்னன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா சங்கர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு, எவ்வளவு பட்ஜெட் வச்சு படம் பண்றான்னா, செகண்ட் யூனிட் டைரக்டர் யார் யாருன்னு தெரியுமா இந்த படத்துக்கு? உனக்கு கிரெடிட்ஸ் கவனிச்சீங்களா? சிம்புத்தேவனே, வசந்த பாலனே, இன்னொரு பெரிய ஆள் யாருங்க, அதாவது ஆல்ரெடி படம் எடுத்து ஹிட் கொடுத்த டைரக்டர்ஸ் வந்து இவருக்கு செகண்ட் யூனிட் 3 பேர் இவருக்கு செகண்ட் யூனிட் டைரக்டரா ஒர்க் பண்றாங்க இந்த படத்துல.
அந்த லெவல்ல அவனுங்கெல்லாம் தான் தான் போய் இருக்கும் குப்பையை இது. குக் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதாவது இப்போ நீ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஏதோ புது பசங்களை வச்சு நீ குப்பையா சீன்ஸ் எடுக்கிறனா சரி ஓகே ஏதோ அப்படிங்களாம். ஆல்ரெடி படம் எடுத்து ஹிட் கொடுத்தவங்களை வச்சு இந்த மாதிரி படம் எடுத்துட்டு இருக்காங்க. பிரதர் இந்த படத்தோட கோ ரைட்டர் வந்துட்டு ஜெயமோகன் பிரதர். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியவே இல்லை பிரதர். இது வந்து சுஜாதா வந்து திருடா திருடா படம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காரு. ரொம்ப சாதா சீனு. ஒரு சீன்ல வந்து பார்த்தேன்னா இவன் எஸ்பிபி வந்து அவன் பொண்டாட்டிய ட்ரெயின் ஏற்றுவான். அவன் வந்து சிபி ஆபீசருங்கிறதே அந்த சீனோட மிட்ல தான் தெரியும். இவ்வளவு பெரிய பணம் தொலைஞ்சிருச்சுன்றது சீனோட மிட். அதுக்கு முன்னாடியே எஸ்பிபியோட அவன் ஃபுல் படமும் அவன் கேரக்டர் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு 4 எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு செட்டாய் ஒரு 2 ஜோக் அதுக்குள்ள பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மிடில் ஆஃப் த சீன்ல அந்த இன்ஃபர்மேஷன் ரிவீல் ஆகும். சார் உங்களை அர்ஜென்ட்டா வர சொல்லியிருக்காங்க, உங்களால ட்ரெயினுக்கு போக முடியாதுன்னு பொண்டாட்டி ரியாக்ஷன் இருப்பா. இது என்ன புதுசா அப்படிங்கும் போது உனக்கு ஆக்சுவலா உனக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ரொம்ப நாளா பல ஏதாவது பில்டப் சீன்ல அதாவது அவர் எவ்வளவு பெரிய கேஸ் சால்வ் பண்ணியிருக்காங்க டடக் 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 டடக்குன்னு அப்படியே மியூசிக் போட்டு அது ஒரு ஸ்லோ மோஷன்ல காட்டுறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டைனமிக்ஸ்குள்ள ஒரு டூர் கூட உங்க கூட நிம்மதியா வர முடியலையாடா அப்படின்னு அவன் ஒய்ஃப் அவனை பார்த்து வெக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸா கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்துருவான். இது வந்து அவன் ரொம்ப சூப்பரா சுஜாதா பண்ணுவான். ரொம்ப சூப்பரா பண்ணுவான். அது வந்து இவனோட எல்லா படத்துலயுமே வந்து சுஜாதா அதை செமையா பில்டப் பண்ணி கொண்டு சுபா அந்த மாதிரி பண்றவங்க இல்லை. இப்ப இதுக்கு இவன் வந்து இவனால வந்து புல் பண்ண முடியும் என் ஸ்கிரிப்ட் இந்த ஜெயமோகன் இதுக்கு டயலாக்ஸ் பண்ணி கொடுங்க நான் இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனால டயலாக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஆனா அந்த நுவான்ஸ் ஆஃப் வாட் ரைட்டிங் அ ஸ்டோரிக்கும் வாட்சிங் அ ஃபிலிமுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அது வந்து சுஜாதா செமையா பண்ணுங்க. இவனுக்கு போயிட்டு இந்த இன்டர்வியூல எல்லாம் பேசுவானு தெரியுமா? மேக்கிங்ல வந்து நாங்க ஆக்சுவலா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர்ல போய் ஒரு மேக்கப் டெஸ்ட் பண்ணோம், ஒர்க் ஆகல. அப்புறம் யூஎஸ்ல போய் என்னென்னமோ கஷ்டம் பண்ணி ஒரு மேக்கப் டெஸ்ட் பண்ணோம், அதுவும் ஒர்க் ஆகல. கடைசியா ஒரு பெரிய கம்பெனி கிட்ட கொடுத்து இப்ப ஹாலிவுட்ல அந்த படத்துக்கு பண்ணாங்களே அவங்க தான் வந்து நம்மளுக்கு மேக்கப் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த மேக்கப் டெஸ்ட்ல லிப்சிங்க் ஆகுதான்னு கூட செக் பண்ண மாட்டீங்களா? கமல் பேசுற எந்த டைலாக்குமே லிப்சிங்க் ஆகலடா, அந்த அளவுக்கு இருக்குடா அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப். ஆமா அவர்னால பேச முடியல, நானும் பார்த்தேன். அவனால அதுலயும் ஒரு பேச சீன் முடியல, இருக்கு. அவனால எக்ஸ்பிரஸ் ஐயோ பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னொரு கவனிச்சீங்களா? நீங்க மேக்கப் டெஸ்ட பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு ஒண்ணு தோணுது. இல்ல இது அந்த மேக்கப் டெஸ்ட்ல தான் எனக்கு தெரியும் சங்கர் பிரில்லியண்டான ஒரு விஷயத்த யோசிச்சு எழுதிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுல ஒரிஜினல் இந்தியன்ல வந்து இப்போ இதுல சொன்னார்ல திருடா திருடால ஓப்பனிங் சீன்லயே வந்து இவன் பெரிய சிபிஐ ஆபிசருங்கிறதையும் நான் காட்டணும், இவன் சக்சஸ்ஃபுல்லா நிறைய பண்ணிருக்காங்கிறதையும் காட்டணும். ஆனா பெரிய பில்டப் சீக்வன்ஸோ பெரிய மியூசிக்கோ அதெல்லாம் போடாம நார்மலா ஒரு ரியல் லைஃப் இதோடவே அதை காட்டணும் அப்படிங்கிற அந்த பிரில்லியன்ஸ் இருக்குல்ல. எனக்கு இந்தியன் ஒன்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ் அது. அதுல சிபிஐயோட இன்ட்ரடக்ஷன் சீன் பாத்திருக்கியா? அவன் நேரா வருவான், வேற ஏதோ ஒரு மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும். அப்போ அவன் பார்த்துட்டு சிம்பிளா சொல்லிடுவான், இது வந்து ஒரிஜினல் இமேஜ் கிடையாது, இது வந்து ரிஃப்ளெக்டட் இமேஜ் அப்படின்னு. எப்படி சார் சொல்றீங்கன்னு கேட்டா அந்த செத்து போனவனோட பாக்கெட்ல வந்து மேரி ஜீசஸ் கையில வச்சிருக்க போட்டோ இருக்கும். அந்த போட்டோல வந்து ஜீசஸை இடது பக்கம் வச்சிருப்பாங்க. ஒரிஜினலா மேரி வந்து இடது பக்கம் வச்சிருக்க மாட்டாங்க, வலது பக்கம் தான் வச்சிருப்பாங்க. இந்த போட்டோ வந்து ரிஃப்ளெக்ஷன்ல வர போட்டோ. ஸோ ஆக்சுவல் சைடு வந்து அந்த சைடு இருக்கு, கொலகாரம் வந்து லெஃப்ட் ஹேண்டட் அப்படின்னு சொல்லி கேஷுவலா சொல்லிட்டு போயிடுவான். ஒரு போட்டோ ஒரு செகண்ட் பார்ப்பான், உனக்கு அந்த மொமெண்ட்லயே அவன் தெரிஞ்சிடும் இவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, இவனால கண்டிப்பா பெரிய கிரைமை சால்வ் பண்ண முடியுங்கிற பொட்டன்ஷியல் தெரிய வரும். அது அதை எதுக்காக சொல்ல வந்தோம்னா அதை ரெப்ளிகேட் பண்றேன்னு சொல்லி இந்த படத்துல கெத்தா ஏதாவது ஒண்ணு வைக்கணுமே. இப்போ பாபி சிம்மாவை இன்ட்ரோடக்ஷன் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் கேரக்டர் பாபியே விட்டுவேன் இந்த படத்துல. நம்ம அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் வச்சே ஆகணும். சிம்மாவை செய்யறதுக்கு நான் வந்து தனி பாட்காஸ்டே போடணும்னு இருக்கேன் பிரதர். சிம்கா மாதிரி ஒரு அதுதான் இன்ட்ரோ சீன் வரும் பாத்தீங்களா? நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன்டா, கமலுக்கு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டாதான்டா நடிக்க வரல. சிம்மா வந்து டிஃபால்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கான்டா, மூஞ்சில ஒரு ரியாக்ஷனுமே வர மாட்டேங்குதுடா. அவர் எப்படி கண்டுபிடிப்பாரு தெரியல. இப்ப தாத்தா மேக்கப் போட்டு உள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பாரு பாத்துருக்கீங்கல்ல? ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ல வேர்வை சேர்ந்து இந்த இடத்துல வீங்கி இருக்கு, அதை வச்சு எந்த இடத்துல இருந்து பாப்பாரு, சிசிடிவி கேமரால இருந்து பாப்பாரு, எப்படி அவ்வளவு ஜூம் பண்ணி பார்த்தாருன்னு தெரியாது. அதெல்லாம் 8K HDRல வருங்க, அவர் கேட்டாருன்னா அதெல்லாம் வரும். பிரதர் படத்துல டெக்னிக்கலா எனக்கு ஒண்ணுதான் பிரதர் பிடிச்சது. ஆஃப்டர் விவேக்ஸ் டெத்து சில சீன்ஸ் விவேக் வந்துட்டு ஏஐ பண்ணிருக்காங்க, ஏஐ யூஸ் பண்ணி அந்த ஃபேஸ் மார்க்கிங் ஏதோ பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா அதாவது அதான் அது கொஞ்சம் என்ன சொல்றது ஒட்டினாப்புல தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப உன்னிப்பா பாத்தீங்கன்னா தெரியும் அந்த காருக்குள்ள உட்காந்துருக்க சீன்லாம், இல்லைன்னா தெரியாது பிரதர். அவ்வளவுதான் பிரதர், இதுதான் எனக்கு இந்த டெக்னிக்கல் அட்வான்டேஜா தெரியுது இந்த படத்துல. பிரதர் எனக்கு ஒரு இது பேசி ஆகணும். இந்த படத்துல எதுக்கு ஸ்கிரீன் பிளேல ஒரு ஈவெண்ட் நடந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு 700 எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்கன்னே புரியல.
ஒரே மாதிரி அந்த ஃபார்முலாவை தான் எல்லாருமே, இவன் லஞ்சம் வாங்கிட்டான் அவ்வளவுதான், இவங்க லஞ்சம், இவர் 250 அவர் 250 அவர் 2 ஆக மொத்தம் 10 ரூபாய் தரணும் வாங்குற மாதிரி எல்லாரையும், ஒரு சமுத்ரா ஒரு டைம், அவங்க அம்மா ஒரு டைம், ரகுல் பிரீத் சிங் ஒரு டைம், ஜெகன் ஒரு டைம், ரிஷி ஒரு டைம் வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரிதான் கமல் பண்றதுக்கும் ஒருத்தனையா இது பண்ணுவேன், அப்படி ஒருத்தனையா காட்டுவேன். அதே மாதிரி 5 கேஸ் காட்டுவாப்ல, 4 கேஸ் நினைக்கிறேன். ஒரு யாராவது டெல்லி கணேஷ் ஒரு டைம், அதுக்கப்புறம் ஒரு பையன் எங்க இருந்தோ எஜுகேஷன் லோன் வாங்கினது ஒரு டைம், அத மாதிரி ஒரு 10 கேஸ் இவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. வெரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 10 டிஷ் இருக்கு, எல்லாமே ஒண்ணுதான். இது என்னது, இது ஹைதராபாத் பிரியாணி, இது வேலூர் பிரியாணி, அந்த மாதிரி ஆம்பூர் பிரியாணி, அந்த மாதிரி ஒரு 5 பிரியாணி. ஆனா எல்லாமே பிரியாணி தான்டா, ஒரு டைம் பிரியாணின்னு சொல்லிட்டு போயாடா, அப்படி இருக்காது பக்கத்துல. ஆக்சுவலா அது இந்த சங்கர் ஸ்கேம்ல வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்ரா இவனை. இப்போ இது சிங்கிள் படமா இருக்கும்போது இதோட இன்டர்வல் பிளாக் வந்து இவனுங்கெல்லாம் வந்து சேர்ந்து நீ கோ பேக் இண்டியன்னு சொல்றது, அதுதான் இன்டர்வல் பிளாக்கா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வந்திருக்குமா இருக்கும். ஆனா இப்ப அது வந்து நீ இன்டர்வல் பிளாக்கா வச்சுட்டேன்னா படம் முடிஞ்சிடும் இல்லையா அதுக்கப்புறம். அதனால இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப நீ லென்த்தன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப லென்த்தன் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும்? போடு. இப்ப ஏய் சித்தார்த்துக்கும் பிரியா பவானி சங்கருக்கும் கதை இருக்கு. மிச்ச 2 சீக்வன்ஸ் எடு. ராகுல் பிரீத் சிங் சும்மா இருக்கா? அவளுக்கு ஒரு சீக்வன்ஸ் எடு. அவங்க அண்ணன் என்னென்ன எடுப்போம்? அவங்க அண்ணன் மெடிக்கல் படிச்சிருக்கிறான், டாக்டரா இருக்கிறான். போய் தப்பா ஆபரேஷன் பண்ணிட்டேன்னு ஒரு சீக்வன்ஸ் வைப்போம். அது எப்படி நான் தப்பா ஆபரேஷன் டாக்டர் பணக்காரனா தப்பா ஆபரேஷன் பண்ணுவாடா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ ஒரு ஒரு ஐடியாவை யோசிச்சிருவோம். ஒரு ஐடியாவை யோசிச்சுட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் தெளிவா ஆர்கானிக்கா நம்ம ஒண்ணு பண்ணி வச்சிருந்திருப்போம். ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வச்சிருந்திருப்போம். அதுக்கு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருந்திருப்போம். பட் ஒரு கட்டத்துல அதுல ஃபினான்ஷியலா ஒரு பஞ்சாயத்து வருதுங்கும் போது அதை 2ஆ பிரிப்போம். அதை 2ஆ பிரிச்சு போட்டு சரி இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வி ஹாவ் டு ஃபைனலைஸ் சம்திங். ஒரு ஒரு மிட் பாயிண்ட் வேணும், ஒரு கிளைமேக்ஸ் வேணும். இந்தியன் ஸ்ட்ரக்சர் கூட வந்து அத்தியர் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும். செகண்ட் பார்ட்டுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்கும்போது எப்பவுமே உனக்கு செகண்ட் பார்ட் பிரச்சனையா இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி உனக்கு அதுல ஒரு நல்ல கிளைமேக்ஸ் இருக்கும். கிளைமேக்ஸ் இருக்கும். ஒரு ரைஸ், ஒரு கிளைமேக்ஸ், ஒரு பெரிய இஷ்யூ, ஒரு கிளைமேக்ஸ்னு ஒண்ணு இருக்கும். சோ அதனால நீ எங்க வேணா கரெக்ட். ஸ்டார்ட் பண்ணி போலாம். போற இடம் உனக்கு தெரியும் போது உனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஆனா இந்தியன் 1ல இப்ப என்ன பிரச்சனைனா மிட் பாயிண்ட்டும் நீ தள்ளி ஆகணும் ஃபார் த டியூரேஷன் இஷ்யூ. அதே நேரத்துல வந்து உனக்கு தெளிவான கிளைமேக்ஸ் இல்ல. இதுக்கு நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. எங்கெல்லாம் உனக்கு இந்த மாதிரி எடுத்து ஒட்டி இருக்கிறானுங்கன்னு நான் சொல்லிட்டா. இப்போ ஆரம்பத்துல பக்காவா, இவனுங்க ஒரே நிமிஷம் பிரதர், பக்காவா இதுதான் brother நானும் வரணும்னு நினைச்சேன். அதாவது படத்தோட பிரைமரி இஷ்யூ படத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சதுதான். அதாவது 2 பார்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு 10-20 நிமிஷம் நல்லா இருந்ததுனால இவங்க எழுதின ரைட்டிங்ல ஒரு 20 நிமிஷம் நல்லா இருந்திருக்கு போல, ஏதோ பாஸ்ட் ஓரியன்டா, சேனாபதி பாஸ்ட் ஓரியன்டா. சோ அதனால சரி இதை உள்ள வச்சோம்னா இது எல்லாமே வந்துட்டு மென் பண்ண முடியாது ஒழுங்கா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்துட்டு 3 ஹவர்ஸ் ஆஃப் ஜங்க் இருக்குங்கிறங்காட்டி இந்த 20 நிமிஷம் ஜங்க் அப்புறம் காட்டுவோம்னு இவனுக்கு ஏதோ நினைச்சு, அப்புறம் இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 30 நிமிஷம் தூக்கி அந்த பக்கம் வச்சு 50 நிமிஷமா அதை ஆக்கிட்டு இதை வந்துட்டு ஒரு இழுத்துருக்கானுங்க. இங்கதான் பிரதர் பெரிய அடியே விழுந்தது இந்த படத்துக்கு. இதனாலதான் இந்த மாண்டாஜ் நீங்க சொன்ன மாதிரி வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி ஆரம்பிக்கும்னா படம், இவனுங்க வந்துட்டு இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருப்பானுங்க. லஞ்சம் நிறைய அதிகமாயிருச்சுங்கிறது, ஊழல் லஞ்சம் வந்துருச்சுங்கிறது தெரியும். இந்தியன் வரணும்னு நினைப்பானுங்க. கட் பண்ணா இந்தியன் வந்து ஒருத்தனை ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபாரின் வாட்டர்ஸ்ல போட்டு இருப்பான். சரியா? இப்ப அங்க வந்து இந்தியன் வந்து ரேண்டமான ஒருத்தனை போய் கொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. கரெக்டா? ஆனா ஒன்ஸ் இந்தியன் வந்ததுக்கு அப்புறம் இந்தியன் என்ன சொல்லுவான்னா, இப்ப நீங்க தான் வந்து இவனுங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கேம ஓப்பன் அப் பண்ணியிருந்திருப்பானுங்க. எந்த ஸ்கேம ஓப்பன் அப் பண்ணியிருந்திருப்பானுங்கன்னா, டெல்லி கணேஷ் ஸ்கேம ஓப்பன் அப் பண்ணியிருந்திருப்பானுங்க. இவனுங்க சொல்லுவானுங்க, இந்த மாரி இனிமே நீங்களும் என் கூட சேர்ந்து போராடணும் அப்படிங்கும்போது, இவனுங்கலாம் என்னடா நம்மளையும் சேர்ந்து போராட சொல்றாரு அப்படிம்பானுங்க. இவனுங்க வந்து ஒவ்வொருத்தனா இவனுங்களோட ஒவ்வொரு ட்ராக்ல ஒவ்வொருத்தங்களையும் இது பண்ணி போட்டு குடுப்பானுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனும் வந்து ஐய்யயோ! தப்பா நம்ம அப்பா, அம்மாவே போட்டு குடுத்துட்டோம்னு அதோட ரெப்பர்கஷன்ஸ் தெரிஞ்சோனே அப்படியே ஃபீல் பண்ணுவானுங்க. இதெல்லாம் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்குமா? பேரலலா சம்மந்தமே இல்லாம நம்ம இவரு மறுபடியும் போய் ரேண்டமா 2 பேர்த்த கொல்லுவாரு. சரியா? அந்த ரேண்டமா 2 பேர்த்த கொல்றதுல தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும்டா. அந்த ஒரு பெரிய தங்க செட் ஒண்ணு போட்டு ஒருத்தன போய் கொல்லுவான்ல. ஆமா. அவன ஏன் கொல்றான் அப்படிங்கிறதுக்கு படத்துல ரீசனே இருக்காது. ஆனா நான் ஏன் கொல்றாங்கிறதுக்கு என்ட்ட தெளிவான ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு கேவலமான ஒரு இன்டர்வல் பிளாக் வரும். ஏன்னா, அந்த இன்டர்வல் பிளாக் எப்படி கட் ஆயிருக்குன்னு நீ பார்த்தன்னா, அவன் ஓடி வந்து குதிரை மாரி ஓடி வந்து விழுந்து செத்துருப்பானாம். எங்க பாலத்துல. இவரு அப்படியே சைடுல பார்த்துட்டு பாலத்துல ஏதோ ரேம்ப் வாக் வர மாரி வந்துட்டு கை இப்படி முன்னாடி வச்சு நிப்பான். இன்டர்வல் பிளாக் ஃப்ரீஸ் ஆயிரும் படத்துல. இது வந்து அப்படியே ஸ்டிட்ச் பண்ணியிருக்கான்டா அவன். இப்ப இந்த இந்த சீன் வரணும்னா, இதுக்கு நடுவுல உன்ட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவனுங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க குடும்பத்தையே வந்து மாட்டி குடுக்குறது மட்டும் தான்.
இந்த குடும்பத்தையே மாட்டி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சித்தார்த்துக்கு மட்டும் இருந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்ம எல்லாத்துக்கும் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒருத்தன் ஒரு டெக்கி இருப்பான் தெரியுமா, இவனுங்க 4 பேர்த்துல ஒருத்தன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பான். அவன் போய் ஒரு தேவையில்லாம ஒரு ஹோட்டல் கடைக்கு போயிட்டு ஃபுல்லா ஒரு ஹோட்டல் கடையை ஃபுல்லா இது பண்ணி ஸ்கேம் பண்ணி அந்த ஹோட்டல் கடையை மாத்தி கொடுப்பான் தெரியுமா அது. அதுக்கப்புறம் இந்த ஜெகன் போய் மனோபாலாவை வந்து கம்ப்ளீட்டா மாட்டி கொடுக்கறது, பிரியா பவானி சங்கர் அவங்க அம்மாவே மாட்டி கொடுக்கறது, இதெல்லாமே வந்து சங்கர் படத்துல எவ்வளவு ஃபாஸ்டா கட்ஸா வரும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனா இதுல வந்து ஒரு ஒரு எபிசோட்ஸா வரும் இதெல்லாமே. ஆனா ஆனா இதுக்கு நான் என்ன சொல்றேன், இதுக்கு நடுவுல இவனுங்க வேற வந்து ஏதோ ஒரு இதுல இருந்து டக்குன்னு பார்த்தா போட்ல வந்துட்டு இருப்பானுங்க, டக்குன்னு பார்த்தா இதுல வந்துட்டு இருப்பானுங்க. பாபி சிம்மாவும் விவேக்கும் இந்தியன் தாத்தா எங்கெல்லாம் இல்லையோ இல்ல வந்துட்டு போன இடத்துல போய் போய் கேன கூதியாட்ட பேசிட்டு இருப்பானுங்க. எதுக்குன்னே தெரியாது இவனுக்கு 2 பேரும். இவனுக்கு 2 பேரும் பேசுறது சிபிஐ பேசுற மாதிரி கூட இருக்காதுடா. இவனுக்கு சும்மா பேசி டூர் போயிட்டு இருப்பாங்கடா அவனுங்க. பிரதர் அவர் அது எந்த லெவல்ல ஒர்க் ஆகும்னு நினைச்சிருக்காருன்னா அன்னியன்ல கபீம் குமாம் லெவல்ல ஒர்க் ஆகும்னு நினைச்சிருக்காரு பிரதர். அதான் அவன் அப்படி நினைச்சிருக்கான். ஏண்டா பிரகாஷ் ராஜ் பாபி என்ன ஒரே கேட்டகரி ஆக்டர்ஸாடா? ஏண்டா டேய். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசனேஷன் தெரியும். கரெக்டா அதான் பண்ணிருப்பாப்ல. ஒருவேளை கபீம் குமா பீம்கு பம்கு பம்கா பீமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருல்ல இந்த இடத்துல, அதே மாதிரி பண்ணிட்டு ஆனா பாத்தீங்கன்னா இந்த படத்துல தனக்குத்தானே கால்பேக் வச்சிருக்காரு. எல்லாம் சங்கர் கால்பேக்ஸ் படம் முழுக்க துண்டுங்க. அதான் அந்த செரியன் டாப் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். படத்தை கிரிஞ்சு மேல் கிரிஞ்சு பண்றதுக்கு இது லாஜிக் நினைப்பான். குஜராத், அகமதாபாத், அம்ரிஸ்டர்னு வந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா? ஆமா அது இல்லடா, அது எப்படின்னா வந்துட்டு இந்த இப்போ எல்லா இடத்துலயும் சீரியல் பாம் பிளாஸ்ட் ஒரே செகண்ட்ல நடக்கணும்னு டக்குன்னு ஒரு கூகுள் மேப்ல காமிச்சேன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பாம் பிளாஸ்ட் நடக்கிறது காமிப்போம்ல. அந்த மாதிரி இந்த படத்துல என்ன நடந்தாலுமே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மாண்டேஜ், கேரளாக்கு ஒரு மாண்டேஜ், ஆந்திராக்கு ஒரு மாண்டேஜ் அப்படின்னு காஷ்மீர் வரைக்கும் போயிடும். அந்த காஷ்மீர்ல அந்த பொம்பளை ஒரே காபி ஷாப்ல உட்காந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இருக்கு. பாத்துருக்கீங்களா ஒரு பொம்பளை? இங்க இருந்து ஒரே ஒரு கேமராமேன் மட்டும் அனுப்பி விட்டு ஓகேவா, லைட் தெரியற மாதிரி ஒரு ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிட்டு ஒரு பொண்ணை மட்டும் அங்கேயே அப்படியே கேஷ் பண்ணி ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்துட்டு வந்துருன்னு அனுப்பியிருக்கேன் போட்டுருக்கு. இன்னொரு பிரச்சனை இருக்குடா. இப்ப விஜிலாண்டி படம் எடுக்கிறது ஓகே தான். ஆனா இதுக்கு முன்னாடி இது அதோட ஸ்டேக்ஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சுடா. இப்ப இவன் வந்து பாடுற எவனையோ கொல்ட்டு இருக்கான்டா சம்பந்தமே இல்லாம. அவன் யாரெல்லாம் கொலை பண்றான்ற திங்க் பண்றா. இந்த நீரவ் ஷாவா, நீரவ் மோடியா அவனை, அதுக்கப்புறம் விஜய் மல்லையா. அவன் என்ன நினைச்சிட்டான், இந்தியாவுக்கே ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கறதா அந்த சீக்வன்ஸ் வந்து இருக்கும்னு அவனா நினைச்சுக்கிட்டான். ஆக்சுவலா இந்தியன் ஒன்னோட சக்சஸ்க்கு மெயின் ரீசன் என்னன்னா அவனுக்கு பர்சனலாவே அவனுங்க எல்லாம் கனெக்ட் ஆயிருப்பானுங்க. அந்த வில்லனுங்கெல்லாம் அவன் பொண்ணோட சாவுக்கு அவனுங்க எல்லாம் பர்சனலாவே கனெக்ட் ஆயிருந்திருப்பானுங்க. அவனுங்களெல்லாம் அழிச்சா லஞ்ச ஒளியுன்னு இந்த ஜோனுக்குள்ள வருவான். பார்த்தா அந்த அந்த ப்ராசஸ்ல அவன் பையனே வந்து நிறைய குழந்தைங்களோட சாவுக்கு காரணமாயிட்டாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த அவன் இது பண்ணனா தப்பாயிருன்னு சொல்லிட்டு அவன் பையனையே அவன் கொண்டுறாங்கிறது கதை சூப்பர் கதை அது. சரியா? அந்த கதை எடுத்தா அது நல்லா ஒர்க் ஆச்சு. அதை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்குவேன் அந்த டைமுக்கு. ஆனா இன்னைக்கு இவன் பண்றது அந்த டைம்ல அந்த நீ இந்தியன் 1ல இந்தியன் தாத்தாவோட கேரக்டருக்கும் இந்தியன் 2ல இந்தியன் தாத்தாவோட கேரக்டருக்கும் சம்பந்தமே இருக்காதுடா. ஒரு கேரக்டர் கன்சிஸ்டன்சி வரும்ல. வயசாக ஒருத்தனுக்கு வந்து பொறுமையும் இதுவும் தான் அதிகமாகும். பொறுமைங்கிறத விட என்ன சொல்றேன்னா இந்த எக்ஸ்பிரசிங் திங்ஸ்ங்கிறது கம்மியா தான் இருக்கும். கரெக்டா? ஆனா இவன் ஏதோ வந்து இந்தியன் தாத்தா வந்து இந்தியன் 1ல இருந்து இந்தியன் 2க்கு சைக்கோபாத்தா மாறின மாதிரி தானே எனக்கு ஃபீல் ஆகுது. இந்தியன் 1ல வந்துட்டு அவன் ஒவ்வொருத்தனையும் கொல்லுவான். கொன்னதை வந்து தியேட்ரிக்ஸா காமிக்க மாட்டான். ஒரு டிராமாவா கிரியேட் பண்ண மாட்டான். புரியுதா? அது இப்போ அன்னியன் வந்து ஒருத்தனை கொல்றான்னா அதை அவன் ஒரு தியேட்ரியாட்டிக்ஸா பண்ணுவான். ஏன்னா அவன் வந்து எந்த ஐடியால இருந்து இயங்குறான்னா வந்து அவன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சாஸ்திரம் இருக்கு, அந்த சாஸ்திரத்துப்படி இந்த தப்பு பண்றான்னா அவன் இப்படிதான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் மித்தாலஜியை நம்பி வாழ்றான். புரியுதா? அப்ப அவன் ஒரு விஷயத்த பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த விஷயத்த ரொம்ப வந்து இந்த மாதிரி எம்போஸ் பண்ணி தியேட்ரிக்கலா காமிப்பான். கரெக்டா? ஆனா இந்தியன் 1 படத்திலேயே நீ பார்த்தனா ஜஸ்ட் இந்தியன் தாத்தா வந்து அவனை கொல்லுவாரு, கொண்டு கிளம்பிடுவாரு. அவர் ரொம்ப சப்டலான ஒரு ஆளா தான் இருப்பாரு. புரியுதா? அவருக்கு ரேஜ் நிறைய இருக்கும். அவர் ஒருத்தனை கொண்டு கிளம்பிட்டே இருப்பாரு. ஆனா இதுல வந்துட்டு இந்தியன் 2 தாத்தா ஹி என்ஜாய்ஸ் கில்லிங் தெம். புரியுதா? அதுல வந்து அவன் வந்து சூழ்நிலையால கொல்றான். அவன் ஒரு வெறுப்புனால கொல்றான். கரெக்டா? இதுல வந்து அவன் கொல்றதே வந்து ஏதோ சந்தோஷமா கொல்ற மாதிரி இருக்குடா. நீ பார்த்தானா தெரியும். இந்த மாதிரிலாம் இந்தியன் 2 தாத்தா பண்ணவே மாட்டாருடா. அதான் இப்படி ஒருத்தன் கொன்னு போட்டு இப்படி தியேட்ரிக்கலா பண்ணிட்டு இருக்கான்னா உனக்கு அவன் மேல குட்டியுண்டு எம்பத்தியாவது வருமாடா முதல்ல? அதான் டக்குன்னு எமோஷனல் ஆவாரு பிரதர். நான் கூட காலுக்கடியில முளைச்ச ஒரு கலைய
அதான் டே அதுல டப்பிங்ல தான்டா செம காமெடியா இருக்கும்டா. படத்துல கமலோட செம ஸ்ட்ரென்த் என்னன்னா, அவன் நார்மலா பேசிட்டு இருப்பான், டக்குன்னு அழுகிய ஒரு ஹிண்ட்டை காமிச்சிட்டு போயிடுவான். அந்த நம்ம நேத்து பேசிட்டு இருந்தோம்ல, நான் இவன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், வாங்காட்ட சொல்லிட்டு இருந்தேன். கமல் அழுகுறதுலயே ஒரு செம சூப்பரான ஒரு விஷயம் இருக்குங்க. கமல் அழுகுறதுலயே பெஸ்ட் அழுகு வந்து உத்தம வில்லன்ல அவன் பையன்ட்ட பேசிட்டு இருப்பான்ல, அவன் பையன்ட்ட நார்மலா பேசுவான். நார்மலா பேசிட்டு அவன் பையன் வந்து நான் ஒரு செம ஸ்கிரீன் பிளே எழுதி இந்த கோடம்பாக்கத்தை நீங்க யாருன்னு நான் காமிக்க போறேன்பா அப்படின்னு சொல்லும்போது கமல் வந்து லைட்டா சிரிப்பான். அவன் ஆக்சுவலா மூஞ்சி ஆமா சிரிப்பான், ஆனா கண்ணு அழுகும். அதுதான் ஆமா ஆமா கமலோட சூப்பர் அழுக. சரியா? இருக்கிறதுலே செம அவன் செம சூப்பரான ஆக்டரா காமிக்கிறதுக்கான அழுக அது கமல் அழுக. ஆனா இந்த படத்துல அத பண்ணிருப்பான். எந்த இடத்துல பண்ணியிருந்திருப்பான்னா, இந்த சித்ரா லட்சுமணன் ஃபேமிலில இருந்து சித்ரா டெத் ஆயிருவாங்க இல்லையா? சித்ரா அரவிந்தனா இருப்பாரு, வெறும் அரவிந்தனா வருவாரு. உங்க அழுகைக்கு உங்க இழப்புக்கு சாரி அப்படின்னு வருவது கேஷுவலா. உங்க இழப்புக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப லைட்டா அதே ஆக்டிங் மூடுவான். ஆனா அந்த இடத்துல சிரிக்கிற மாதிரி இருக்கும்டா அவன். அந்த அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் தான் பிரதர் இருக்கிறதுலே ஒர்ஸ்ட். ஆனா க்ளோஸ் அப் வச்சு வச்சிருப்பானுங்க. அது மெயின் சீன் பிரதர். அந்த ஹல்க் ஹோகன் தொப்பி போட்டு மீச வெள்ள ஏய் மீச அழுக்கவனு. அதுல தான்டா பெயிண்ட் பிரஷ் மாதிரி இருக்கும் தாடி மீச. ஆமா ஹல்க் ஹோகன் ஐயோ கெட்டப் பிரதர் அது. அது இல்லாம அதோட ஸ்டேஜிங் பாத்திருக்கல, இவனுக்கு வரும்போது அந்த ஆள் இப்படி உள்ள வச்சு பூட்டிட்டு இருப்பான். டக்குன்னு அப்படியே திரும்பி இவனுங்கள்ட்ட இப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிப்பான்டா. கலர் அந்த மாறிக்கிட்டே இருப்பாரு பிரதர். அந்த சீனை ரொம்ப கேவலமா டைரக்ட் பண்ணிருக்கானுங்கடா. ஏன்னா டக்குன்னு இவன் முடிவு எடுத்துருவான், நீங்க எங்களுக்கு வேணாம் கோ பேக் இண்டியன் அப்படின்னா அப்படியே சித்தார்த்து கிட்ட அப்படியே லெஃப்ட்ல ஸ்லைடு பண்ணி வந்தா இவனுங்க எல்லாம் ஏதோ பவர் ரேஞ்சர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிற மாதிரி போன்ல போன் இது அடிச்சு பண்ணிருப்பானுங்க. இப்படி காமிப்பானுங்க, கோ பேக் இண்டியன் அப்படின்னு காமிப்பானுங்க. என்னடா அது? அது இல்ல ஆக்சுவலா அதுவே செம கிஃப்டா இருக்கும். சித்தார்த் வந்து 3 வேரியேஷன்ல சொல்லாரு. எடுத்த உடனே கோபேக் இண்டியன்றது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்காதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இல்ல நீங்க கோபேக் இண்டியன் அப்படிமாரு. அப்புறம் ரெண்டாவது ஒரு கோபேக் இண்டியன் அப்படி மூணாவது முறை போன்ல டைப் பண்ணிட்டு கோபேக் இண்டியா ரெடி கத்துவாரு. அது வந்துட்டு சுடுகாட்டுல நடந்துட்டு இருக்கும் பிரதர் இந்த ஈவெண்ட். அது இவ்வளவு நேரம் சுடுகாட்டுல படுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாபி அண்ட் கோ. கேட்ச் பண்ணிடுவான்டா அவனை அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அது 1 பில்லியன் வந்தாதான் 1 மில்லியன் வந்தாதான் கேட்ச் பண்ணுவாங்க. யூடியூப் சேனல்லாம் வந்து எல்லாம் லைனா நின்று 9998 இருக்கும். அப்ப 2 வர்றதுக்காக எஸ் எஸ் வெயிட் பண்ணிட்டு கரெக்டா 1 மில்லியன் வந்து நல்லா பாப்பர் அடிச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கரெக்டா ஆமா 1 மில்லியன் ட்வீட் வர்றதுக்காக அந்த புதருக்குள்ளே படுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. கரெக்டா 1 மில்லியன் வந்தோடனே எந்திரிச்சு வந்துட்டானுங்க, ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டானுங்க. இந்த சுத்தி என்பிசிஸ் இருப்பானுங்க தெரியுமா, வேற வேற ஊர்ல. ஆமா அவனுக்கு பாத்திருக்கியா, கோபேக் போட்டு நீ ரைட் ஓகே சித்தார்த் சொல்லிட்டாரு டக்கு டக்குன்னு கோபேக் போடுங்க பாப்பி. கோபேக் Go back, go 5 back, go நிமிஷம் back 1 ன்னு மில்லியன் அழுதுகிட்டே ஆயிரும். போட்டுட்டு உலகமே இருப்பானுங்க. டேக் பண்ணிரும் 5 நிமிஷம் தான். அதுவும் சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோசியல் மீடியாவே போட்டிருக்காருன்னா சும்மா போட்டிருப்பாரு அவரு. எனக்கு என்ன புரியுதுன்னா அந்த ஹோல் ரைட்டிங் லாஜிக்கே கிடையாது. அவ செத்தது நீ கடன் வாங்கினதுனால, இவன் உன்னை போட்டு கொடுத்ததுனால கிடையாது. இவனையா போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்கிற மாதிரி இருக்கும். நீ போய் போட்டு கொடுத்ததால தானே உங்க அம்மா செத்துட்டான் அப்படின்ட்டு இருப்பானுங்க. ஏன்னா அதான் நீ கடன் வாங்கினதுனால ஜி நீங்க சொல்றதெல்லாம் லாஜிக் கிடையாது. டெத் வீட்ல சொந்தக்காரனுக்கு சொல்றதா லாஜிக். இல்ல எனக்கு புரியல டேனி என்ன பேசிட்டு இருக்காரு. சொல்றது யாரு? மாரிமுத்து எல்லாம் சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. சங்கர் வந்து இந்த மக்கள் எல்லாம் எப்படி நினைச்சிருக்கான்னா, 2 மாமி வந்து ஆட்டோல ஏறிட்டு இன்னைக்கு வேற என்ன பண்ண போறான்னு தெரியல, அவ வேற நேத்து ஒரே கர்ப்பிணி பொண்ணு, அவளை வேற அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோல சீரியல்ல பேசிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி டிவில வரதெல்லாம் மக்களை செமையா இம்பாக்ட் பண்ணும். உடனே மக்கள்லாம் இந்த இந்த வீட்டுல சும்மா தானமா இருக்கீங்க, 1000 ரூபாய் வாங்கிட்டு வீட்டு தெருவுக்கு வந்து போராடுங்க அப்படின்னு இருக்காப்புல சங்கர். அவரு இதை பார்த்துட்டு எல்லா இருக்காங்கடா அந்த படத்துலயும் யூஸ் பொம்பளைங்க. பண்ணுவாரா? தமிழ் எல்லா படத்துலயுமே டிவியோட இம்பாக்ட் ரொம்ப யூஸ் பண்ணுவாப்ல. டிவினால வந்துட்டு எல்லாமே மாறிடும் அப்படின்னு. அவருதான் வீட்டுல உட்காந்து இவர்தான் பழைய படமா சீரியல் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன் டிவில. பிரதர், இவருதான் அந்த சக்திமான் பாய்ன்னு நினைக்கிறேன் பிரதர். சக்திமான் எனக்கு காப்பாத்துன்னு சொல்லி மேல இருந்து குதிப்பானே இல்ல அந்த காலத்துல. அந்த கேங்ல இப்ப வந்து வந்தவர். டிவியை பார்த்து மாறும், இப்ப வந்து சோசியல் மீடியாவை பார்த்து மாறிடும். அவ்வளவுதான் அப்டேட். ஐ திங்க் we are at the end of the episode. So ஃபைனல் கருத்துக்கெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தங்கள்ட்ட இருந்தும் கேட்கறதுங்கிறது ஒரு வழக்கம் இல்லையா? ஸோ அதனால நீங்க எல்லாரும் உங்களோட ஃபைனல் தாட்ஸ் ஆன் இந்தியன் 2 அண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் இந்தியன் 3. எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா விரும்புறத சொல்லுங்க, தப்பு கிடையாது. 2.0ல ஒரு சில செருப்படி இருந்துச்சு. இதுல வாங்கினாம பாரு ஒரு செருப்படி, எனக்கு தெரிஞ்சு அவன் நேம் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சுடா. இந்த அளவு ஒரு அசிங்கப்படுறதுக்கு அவன் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சண்டை போட்டு அடுத்து நான் லோ பட்ஜெட்ல இன்னொரு படம் பண்ணி தரேன், இல்லைன்னா நான் ஒரு 2 படம் என்னோட பேனர்ல நம்ம கோ ப்ரொடியூஸ் பண்ணுவேன், வேற ஏதாவது ஒரு டீலுக்கு போயிருக்கலாம். இப்ப ராஜ்மொழியெல்லாம் பார்த்தேன்னா அவன் ஸ்டோரி, அவன் நேம் சேக்கு, என் நேம் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இப்போ அந்த மாடர்ன் மாஸ்டர்ஸ் ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல வரதுலாம் அவன் இன்டெரக்டா தான் சொல்றான்.
உனக்கு பீப்புள் உன்னை எவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணுவாங்கன்றது பேசிஸ்ல தானே. உனக்கு கொஞ்சமா இருந்துச்சு. அதாவது இப்போ எங்க ரூம்ல ஒருத்தன் செல்வான் இருப்பான். அவன்லாம் பார்த்தேன்னா சங்கர் எப்படி தப்பா படம் எடுப்பான், நீங்க தான் தப்பா சொல்றீங்கன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிற ஆளு. அவன் அவன் அவன்லாம் இந்த படத்தை பார்க்கவே மாட்டேன்னு ஒரு இடத்துக்கே போயிட்டான். அப்போ உனக்கான நேம் எவ்வளவு டேமேஜ் ஆகுன்றதுக்கான ஒரு தாட் ப்ராசஸே இல்லாம இதை பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ஃபார் த மணி சேக் திஸ் பிகம் டூ அக்லி. நான் என்னோட ஒப்பீனியன் சிம்பிள் பிரதர். மூடிட்டு இந்தியன் 3 ரிலீஸே பண்ணாம விட்டுறலாம். இப்படி படம் ரிலீஸ் பண்ணி ஊரு ஃபுல்லா அசிங்கப்படுறதுக்கு ரிலீஸ் பண்ணாமே விட்டுறலாம். இந்தியன் 2 ஹார்ட் டிஸ்க் காணாம போயிருச்சுன்னு சொல்லிடலாங்கிறீங்க. 3 ஹார்ட் டிஸ்க் காணோம்னு சொல்லிக்கலாம் அழகா. பிரதர் இந்தியன் 2 ஹார்ட் டிஸ்க் காணத்தை விடுங்க, இன்னொன்னு தெரியுமில்ல, நான் வந்து தியேட்டர்ல உட்காந்து படம் பாக்குறேன், எல்லாம் மாறி கிடக்கு, நான் இப்படி பண்ணவே இல்லையே, டக்குன்னு பாக்குறேன் உள்ள டாம் அண்ட் ஜெரி எல்லாம் சேர்த்திருக்காங்க. பிரதர் எனக்கு என்னன்னா படம் வந்துட்டு இந்த மாதிரி படத்தை நீங்கள் குக் பண்ணுவதற்கு பதிலாக, ஐ மீன் த்ரூ த கோர்ஸ் ஆஃப் டைம்லயே உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒன்று பண்ணி இது ஏதாவது பண்ண ஐ மீன் இந்த படம் கிரிஞ்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு தேர்ட் பார்ட் எடுத்து திரும்பி இதை ஓவர் கிரிஞ்ச் ஆக்கிட்டு புதுசான டிராஃப்ட் எல்லாம் உள்ள இன்வால்வ் பண்ணி படத்தை சீன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி இது என்ன பண்ணுதுன்னா, நாட் ஒன்லி ஆடியன்ஸ், ஈவன் இந்த சக ஈக்குவலண்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்களே அவங்களுக்குமே இது ஒரு பெரிய டேமேஜ் தான் பாரு. ஏங்க ஒரு கதை நல்லா இருக்கும், அதுல கான்ட்ரிபியூட் பண்ற யாருக்குமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எனக்கு அதனாலதான் வந்துட்டு அனிருத கிழிக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. இட் இஸ் மேபி பிகாஸ் ஆஃப் தி கான்டென்ட் நல்லா இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப இவரு சொன்ன மாதிரிதான், எப்படி உங்களால வந்துட்டு இப்படி ஒரு மட்டமான சீனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நல்ல மியூசிக் போட முடியும்? ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். ஏதோ இதான் அவரோட அட்மேக்ஸ். ஸோ நல்ல கலைஞர்களையும் இதுக்கு எடுத்தது. கமலஹாசனோட ஆக்டிங் ரொம்ப பூரா இருந்த மாதிரி, ஐ மீன் அவரோட மற்ற படங்களை பார்க்கும்போது இந்த படம் மேபி ப்ராஸ்தட்டிக்னால இருக்கலாம், எதுவும் வெளிப்படலையோன்னு தோணுது பெருசா. அதுக்கப்புறமேல் நிறைய விஷயம் நல்ல ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் வீண் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த முக்கியமா ஈவன் இந்த ப்ரோஸ்தட்டிக் ஆளுக டெக்னீஷியன்ஸ் இவங்களுமே போடா இது ஒரு படமா மயிர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எடிட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாரையுமே இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, நாட் ஓன்லி த டிரெக்டர் அண்ட் தி ஆடியன்ஸ். ஸோ இதனால அவங்களுக்கும் கெட்ட பேரு, இதுக்கப்புறம் என்னடா அனிருத் குக் பண்ண ஷிட்டாடாதுங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இது ஒரு இந்த மாதிரி பண்றதுக்கு பண்ணாம இருக்கிறது பெட்ரு. அது இல்லாம இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் ஒரு குப்பை படத்துல போட்டு அதுல ஒரு 2 ப்ரொடியூசர் இதை பார்த்துட்டு இனிமேல் ஹை பட்ஜெட் படமே எடுக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்து ஸ்டாண்டர்டே இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா ரிட்டர்ன் காசு சொல்லலாம், அவன் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவான்? ஸோ ஏன்னா இந்த படம்லாம் லைக் ஒன்ஸ் அ ப்ளூ மூன் மாதிரி தான் 300 கோடி 400 கோடி படம்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி படம் இந்த லட்சணத்துல ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் படமும் பண்ண மாட்டான். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டே இருக்கும் இன்னும் ஒரு 5-4 வருஷத்துக்கு நல்ல படம் எடுக்கிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு ஆரம்ப கட்டத்திலேயே நிறைய பேர்த்த கன்சல்ட் பண்ணிட்டு நல்லா இல்லைன்னா இதை கிராஷ் பண்ணிட்டு புதுசா ஒரு படம் பண்றது பெட்டர் வரும். எனக்கு தெரிஞ்சு சங்கரோட மோடஸ் ஆப்பரண்டி எப்படி இருக்குன்னா இப்படிதான் நினைக்கிறேன்டா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முதல் கட்ட ஷூட்டிங்கே வந்து மேக்சிமம் பட்ஜெட் எவ்வளவு காசை உள்ள போட முடியுமோ போட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் போட்டுறது. சன்காஸ்ட் ஃபேலசின்னு தெரியுமா? ஐயோ இவ்வளவு காசு போட்டவே பிரதர், இப்ப இந்த படத்தை டிராப் பண்ணா மொத்த காசு வேஸ்டா போயிருமே, காசை போட்ட காசு இதுக்காக மொத்த படத்தையும் முடிச்சிருவோம், அந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கிறேன். இருக்கலாம் பிரதர். எனக்கு இப்ப டக்குன்னு இந்த மோல்டு வெட்டாக்ஸ் சொல்லும் போது இந்த கார்த்தி ஒரு கதை சொல்லுவாப்புல இல்ல மருதநாயகன் கமலை பத்தி, அது தோணிட்டு இருக்கு, ஏன்டா அந்த ஆளையாடா இப்படி பண்ண வச்சு அப்படின்னு. அதாவது மோல்டு போடும் பொழுது கமல் வந்துட்டு ஐ மீன் அந்த அந்த காஸ்டிங் எடுக்கும் பொழுது ஏதோ தலையோட காஸ்டிங் கட்டாய் போன காஸ்டிங் எடுக்கும்போது கமல் வந்துட்டு 1.5 மணி நேரத்துக்கு எப்படி உட்காந்துருக்கணுமாமா அந்த செட் வரைக்கும். அப்போ கமல் அந்த காஸ்டிங்கை வெளில எடுத்து அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் கமல் வந்துட்டு ஹாஃப் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஹாஃப் ஐஸ் க்ளோஸ் பண்ணி வாய் லைட்டா ஓப்பன் பண்ணிருக்க மாதிரி வச்சே உட்காந்துட்டு இருந்திருக்கான் 1 ஹவர். இப்பதான் வந்துட்டு அந்த காஸ்டிங் வந்துட்டு ஒரு செத்து தலை உளுந்து போனதோட காஸ்டிங் மாதிரி இருக்கும், சும்மா நார்மலா உட்காந்தா நார்மல் பொம்மை தலை மாதிரி இருக்கும்னு சொல்லி அப்பயும் உட்காந்து நடிச்சவர் அவரு அப்படின்னு சொல்லி அதை ஸ்டேஜ்ல கமல் 50 சொல்லிட்டு இருப்பாப்புல. இப்போ எனக்கு அது ஞாபகம் வருது, ஏன்னா அந்த ஆளையாட இப்படி நடிக்க வச்சு இப்படி ஒரு குப்பை படத்தை குக் பண்ண. ஆனா அதான் நான் இன்னொன்னு சொல்றேன், இவனுங்க கடைசியா வந்து ஜாயின் பண்ணவர் தான் விநாயக் மகாதேவ் மாதிரி இந்த படத்துல கடைசியா வந்து ஜாயின் பண்ணவர் தான்டா கமல். அவனே செம கேஷ் கிராப். இவ்வளவு கேவலமா ஒரு படம் வந்திருக்கு, அந்த படம் மொக்கையா போறது, படம் வந்து கமர்ஷியலா நல்லா இல்ல, என்டர்டைனிங்கா இல்லங்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா படத்துக்குள்ள இப்ப இவன் வந்து வெறும் ஆக்டர்னா பிரச்சனை இல்லடா, இவன் வந்து ஆக்டர் கம் பொலிட்டீஷியன் கம் பிக் பாஸ் புளுத்தி வேற. அப்போ இருக்க வந்துட்டு படத்துல இவ்வளவு செம நான் சென்சிட்டிவான விஷயம் இருக்கு, செம மொக்க பொலிட்டிக்கலாவும் கரெக்டா இல்லாத விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மயிராச்சுன்னு சொல்லி அந்த சீன்லயே இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அந்த சீன்ல இருக்கா வேற இவ.
இவனுக்கு ஆப்போசிட்ல ஒருத்த வந்து ரொம்ப டிரான்ஸ்போபிக்கா நடிச்சுக்கிட்டு இருக்கான், அத ஒருத்தன் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சீன்ல நீயும் வந்து அதுக்கு எங்கேஜ் ஆகுற மாதிரி பண்றதுங்கிறது ரொம்ப கேவலமா இல்லையா? அது டப் பண்ணும்போது கூட உனக்கு தெரியலையாங்கிறதா எனக்கு. சரி, அரசியல் எல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, கலெக்ஷனை வாங்கிட்டு கிளம்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். அதான் இப்பொழுது பாருடா என் ராஜதந்திரத்தின் கடைசியில இறக்க வரல, நான் இந்தியன் 2 பண்ணதுக்கு காரணமே இந்தியன் 3 தான் அப்படின்னு. ஸோ ஃபைனல் வெர்டிக்டா என்ன சொல்ல வரீங்கன்னா, விஜயோட அந்த ஸ்னிட்பிட் இந்த ஸ்பார்க் பாட்டு தான் வந்துட்டு ஹைலைட். கரெக்ட். அடுத்த குக் பண்ண போற சீட் அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாத்தீங்களா ஆமா, சும்மா பார்த்தேன் டிஏஜிங் brother. டெக்னாலஜிய ஐரிஷ் மேன்லாம் வந்துட்டு வந்து வாங்கி யாராவது குடிக்கிறங்கிற மாதிரி இவனுக்கு டிஏஜிங் பண்ணி விடுங்க பிரதர். கொஞ்சம் நல்ல பாட்டாவது போட்டு விட்டுங்க கரும. அந்த ஆளு மயிர் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா கெத்தான ஒரு மேட்டர் என்னன்னா, அவங்க செல்லுக்குள்ளேயே இருந்து அவங்க ஆளை போட்டோம் பாத்தீங்களா வெங்கட் பிரபு. அதுக்கு நான் தலை வணங்குறேன் பிரதர். ரைட். ஸோ இது கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ரேட் பண்ணுங்க பாட்காஸ்ட்டை. அப்புறம் இந்தியன் 3 யாரும் தியேட்டர்ல போய் பார்க்காதீங்க. கரெக்ட். இந்தியன் 3 யாரும் தியேட்டர்ல போய் பார்க்காதீங்க முக்கியமா.